தமிழ் உதவிச் சேவை உங்களை மீண்டும் அறிவியல் அரங்கத்திற்கு வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். அந்த தேசிய கலாச்சாரம் எங்களுக்குள் தழைத்தோங்க. தமிழர் உதவிச் சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும். அந்த அபிலாஷைகள் ஈடேற வேண்டும் என்ற நோக்கிலே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். மக்களின் இன்றைய தீர்வு திட்டங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டியெழுப்பும் நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற திட நம்பிக்கையில் நிகழ்வுக்கு செல்வோம். இன்றைய அறிவியல் தகவல் அரங்கம் முள்ளிவாய்க்கால் நினைவு அவலம் பற்றியது. அதில் இறந்த மக்களையும் மறவர்களையும் நாங்கள் மறக்க முடியாது. அந்த துக்கம் அனுஷ்டிப்பட வேண்டிய நாள் என்று அந்த நாளை கூட அனுசரிக்க முடியாமல் இலங்கை அரசு, நீதிமன்றம், இலங்கை அரச கட்டமைப்பும் போலீசாரும் மேலும் பல சிக்கல்களை உருவாக்குவது தெரிகிறது. இன்றைக்கு கஞ்சி கூட தமிழர் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கின்றோம். 15 வருடங்கள் கடந்தும் ஸ்ரீலங்கா நேரத்தை கடத்தி கொண்டே இருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் இறந்தும் அதுக்கான நீதியும் கிடைக்கவில்லை. மக்களுக்கான தீர்வுகளும் இன்னும் வந்து எங்களை அடையவில்லை. இந்த காலகட்டங்களை நாங்கள் எப்படி கடப்பது என்றதை நாங்கள் இன்று ஆராயப் போகின்றோம். ஒரு முறை நாங்கள் துக்கம் கொண்டாடிவிட்டு ஒரு ஆன்மீக திருப்தியுடன் போய்விடுவோமா என்ற கேள்வியால் பலர் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் மறுமொழி செலுத்தக்கூடிய மாதிரி இனிவரும் காலங்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். முள்ளிவாய்க்கால் படுகொலையில் இன்று மாத்திரமல்ல, அது 15 வருடங்களுக்கு முதல் இல்லை, 1956 இருந்தே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இதல்ல. முள்ளிவாய்க்காலை மனதில் கொண்டு எமது தொப்புள் கொடி உறவுகள் அவர்களை மனதில் நிறுத்தி வித்தாகிய மறவர்களுக்கு சிரம் தாழ்த்தி அஞ்சலி செலுத்துவோமாக இந்த கூட்டத்தில் ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்தும்படி உங்களை கேட்கிறேன். நன்றி. இன்றைய வளவாழ்வர்களாக நாங்கள் அழைத்து வந்துள்ளது திருமதி மித்ரா சதீஷ், திரு பாலகிருஷ்ணன். இவர்கள் உயிர் தப்பிய சாட்சிகள், மயிரிழையில் உயிர் தப்பியவர்கள் எனலாம். பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பதற்கு முனையும் விதங்களை பல எங்களை மனநிலை செய்யும். அவரில் ஒருவராகத்தான் நாங்கள் இந்த வளவாளரை பார்க்கின்றோம். ஆயுதம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைய சாத்வீக போராட்டங்கள் செயற்பாட்டாளர்கள் அமைப்பு பங்காளிகளாக இங்கு பலர் பங்கு பெற்றிருந்தும் நாங்கள் இவரை கேட்பதற்கான பல காரணங்கள் உள்ளது. அதுக்காக இன்றைக்கு திருமதி மித்ரா சதீஷ் அவர்களை முதலில் நான் அழைக்க விரும்புகின்றேன். வணக்கம் அண்ணா. முதலாவது தமிழ் ஹெல்ப்லைனுக்கு நன்றி. சார்ல்ஸ் அண்ணா, நன்றி இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு. நீங்க பயன்படுத்திய ஒரு வார்த்தையில இருந்தே நான் இத கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்க சொன்னீங்க உயிர் தப்பி வந்த சாட்சியங்கள் என்று சொல்லி. அது உண்மையா மிக பொருத்தமான ஒரு வார்த்தை. ஆரம்ப நாட்கள் இந்த யுத்தத்தில இருந்து தப்பி வந்த ஆரம்ப கட்ட நாட்கள்ல நாங்க நினைச்சு கொள்வோம். இப்ப நான் அதுல ஒரு சிறுமி. பாலா மாஸ்டருக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அரசியல் கட்டமைப்பு, இந்த யுத்தத்துக்கான அரசியல் காரணங்கள் என்னென்ன நடந்தது என்று பாலா மாஸ்டருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சாட்சியமா அதுல இருந்து தப்பி வந்த ஒரு சிறுமியா நான் இதை கதைக்கிறேன். அந்த சின்ன வயசுல நாங்க தப்பி வரைக்குள்ள ஆரம்பத்துல கேள்வி இருக்கும். ஓகே, நாங்க தப்பி இவ்வளவு பேரு
படுகொலை செய்துட்டு கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் சாகுறத பார்த்துட்டு நாங்க தப்பி வந்திருக்கிறோம்டா, உயிர் பிழைச்சு வந்திருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இன்னொன்று நாங்க ஏதாவது ஒன்று செய்யணும். எங்களுடைய வீர மறவர்கள் போராடினது எங்களுக்காக. நாளைக்கு நான் நல்லா படிக்கணும். எனக்கு சரியான கல்வி தரப்படுத்தல் இருக்கணும். நான் சரியா படிக்கணும். எனக்கான உரிமை இருக்கணும். அரசியல் இறமை இருக்கணும் என்று சொல்லித்தான் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். நாங்க எல்லா வகையான போரும் செய்திருக்கிறோம். ஆயுத போராட்டம் நடந்திருக்கு, அறவழி போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு கண்கூடாவே நிறைய சாட்சியங்கள் இருக்கு. எல்லா வகையிலையும் நாங்க கேட்டுட்டோம். என்னத கேட்டுனாங்கன்னு சொன்னா, ஒரு சராசரி மனிதருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள நாங்க கேட்டுனாங்க. அது எனக்கு, நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு, இனி அவையோட பிள்ளைக்கு அதெல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ பேரு நாங்க வித்துடர்களா விதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்கள்ல நாங்க செய்யக்கூடிய இந்த உயிர் தப்பி வந்ததுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு கைமாறு என்னன்னா, இந்த கதைகள நாங்க சொல்லுறது. உங்களுக்கு தெரியும் ஊடகவியலாளர் சிவகுரு பிரேம் அடிக்கடி சொல்லுவாரு. இந்த ஆர்மனிய படுகொலை 104 வருடங்களுக்கு பிறகு அது ஒரு இனப்படுகொலை என்று சொல்லி சர்வதேச மட்டத்துல வல்லரசுகளால சொல்லப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி. 104 ஆண்டுகள்ன்றது சாதாரணம் இல்ல. அந்த போராட்டத்துல இருந்த நான் நினைக்கிறேன் அந்த யுத்தத்துல மாட்டுப்பட்ட அத்தனை பேருமே கிட்டத்தட்ட இறந்திருப்பினம். ஆனா 104 வருஷத்துக்கு பிறகு அது இனப்படுகொலை என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றா அவர்களுடைய கதைகள் அதே மாதிரி கடத்தப்பட்டிருக்கு. என்ன வலி அவர்களுக்கு நடந்ததோ, அந்த வலிகள் அப்படியே சந்ததி சந்ததியா 100 வருஷத்துல எத்தனை தலைமுறை மாறி இருக்கும். அத்தனை தலைமுறைக்கும் அந்த கதைகள் மிகச்சரியா சொல்லி கடத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு 15வது ஆண்டு இனப்படுகொலையில நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இன அழிப்பு நடந்து கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடந்தது. போரினுடைய அவலத்தை எங்களுடைய இனம் சுமந்தது. அதுல இந்த 4வது கட்ட இறுதி ஈழ யுத்தம்ன்றது நாங்க எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அழிவுகள, பாதிப்ப இந்த மக்களுக்கு உயிரிழப்புகள, உயிருடைமை இழப்புகள இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில தப்பி வந்த நாங்க அதுல நாங்க பறிகொடுத்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கைமாறு என்னவா இருக்குமான்னு சொன்னா, எங்களுடைய கதைகள நாங்க அடுத்த தலைமுறைக்கு, நான் என்ற பிள்ளைக்கு, நீங்க உங்களோட பிள்ளைக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த இந்த காணொளிய நீங்க பதிவு செய்து நாங்க தரவிறக்கியக்குள்ள, ஒருத்தருக்கு இந்த கதை போய் சேர்ந்து, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவாரா இருந்தா, இந்த கதைகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா இருந்தா, அதுதான் எங்கள் இந்த நாள்ல நாங்க செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல்ன்னு நினைக்கிறேன். சரி. நாங்க இங்கால வந்தோம்ன்னு சொன்னா, ஒரு 2009க்கு முதல் நான் எப்பவுமே சொல்லுவேன். 2009க்கு முதல் ஆரம்ப கட்டத்துல நான் நான் 2000களினுடைய குழந்தை. அப்ப அதுக்கு முதல் நான் யுத்தத்த பார்த்தது கிடையாது. நாங்க கிளிநொச்சியில இருக்கேக்குள்ள, கிளிநொச்சி ஒரு கட்டமைக்கப்பட்ட சீரான நிர்வாகம். நிர்வாகத்துக்கு கீழ இயங்கி வந்த நீங்க ஒரு ஒரு நாடு எப்படி சுயாதீனமா இயங்குமோ, தமிழீழம் அவ்வளவு சுயாதீனமாக இயங்கி வந்தது. கிளிநொச்சி அதனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிர்வாக தலைநகர் என்றே சொல்லலாம். பாலா மாஸ்டர் இன்னும் சொல்லுவார் நினைக்கிறேன். வங்கி இருந்தது, நீதிமன்றம் இருந்தது, பொருண்மையம் இருந்தது, கல்விக்கூடங்கள் இருந்தது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு சுதந்திரமான கட்டமைப்பா இருந்தது. உங்களுக்கு சுதந்திரம் எப்படின்னு சொன்னா, நான் இன்று 8 வயசுல யாழ்ப்பாணத்தில இருந்து கிளிநொச்சிக்கு போறேன். யாழ்ப்பாணம் ஆமீட கட்டுப்பாடு, கிளிநொச்சி இயக்கத்தின் கட்டுப்பாடு. நீங்க அந்த முகமால சோதனை சாவடிய தாண்டினோனயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். யாழ்ப்பாணத்துல ஆமி வாரான், ஆமிட இந்த பைக்குகள்ல போவினாம், ரோந்து வருவினாம், ஊரடங்கு போடுவாங்க. இல்ல ஆமி ஆயுதத்தோட நிக்கிறத பார்க்க உங்களுக்கு பயமா இருக்கும். அம்மாக்கள் கிட்ட போக விட மாட்டினம். எல்லாரும் பயப்படுவினம். நாய் குலைக்கும், பயப்படுவினம். எங்கட வானொலிகள் கேட்கலாது யாழ்ப்பாணத்துல இருக்கேக்க. கிளிநொச்சிக்கு போனோன்னு அப்படியே எல்லாம் மாறிட்டு தலைகீழா இருந்தது. சோதனை சாவடியில இருக்கிற இயக்க சீருடை அணிஞ்சாக்கள் எல்லாம் அண்ணா, அத்தை, மாமா, அக்கா என்று சொன்னோனே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த அது அந்த சாவடியில வச்சே கேட்கிறேன். மீனம்மா அங்க இருக்க பயப்பட்டு நாங்க இவையில பார்த்து பயப்பட இல்லைன்னு சொல்லி. ஏண்டா இவையெல்லாம் உங்களுக்கு அண்ணா மாரி, உங்களுக்கு அத்தை மாரி. இந்த 8 வயசு தானே எனக்கு. அத்தை மாரி. இவையெல்லாம் அத்தை மாமா உங்களுக்கு. அப்படி என்று சொல்லி தந்தோம். அந்த வித்தியாசம் நாங்க போனோனே உணர்ந்தது. இன்னொன்னு உங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப யாழ்ப்பாணத்துல ஆமி வாரான் என்று ஒன்று பயப்படுவோம். இல்ல கள்ளன் வாரான் என்று பயப்படுவோம். கிளிநொச்சியில அந்த பயம் எங்களுக்கு இருக்கே இல்ல. இரவு எத்தனை மணிக்கும் நீங்க ஒரு தனியா போகலாம். இப்ப நாங்க ஒரு சுயாதீனமான ஒரு சுதந்திரமா எத்தனை மணிக்கும் பயணப்படக்கூடிய ஒரு நாட்டுல இருக்கிறோம். ஆனா தாயகத்துல இருக்கக்குள்ள கிளிநொச்சியில நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். ஒரு பொம்பளை ஒரு 10 பவுன் நகைய போட்டுக்கொண்டு இரவு 12 மணிக்கு தனியா போனாலும் எந்த பிரச்சனையும் வராது.
இப்ப ஆர்மிக்கு எங்களுக்கு கிருஷாந்தி அக்கா சொல்ல தேவையில்ல. இப்படி ஒரு ராணுவத்தினர்ன்ற வெறியாட்டம் எப்படி இருக்குமென்று பள்ளி சீருடையோட கொண்டு புதைக்கப்பட்ட எங்கட கிருஷாந்தி அக்கா ஒரு சாட்சி. ஆனா, இதே நாங்க இரவு 10 மணிக்கு தனியா இயக்க மாமாக்கள் நிக்கணும்னு சொன்னா நாங்க போகலாம். அவையிலே வீடு வரைக்கும் பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டு போவினம். அப்ப எந்த பயமும் இல்லாம அம்மாமார் தங்கட பொம்பள பிள்ளைகள சைக்கிள்ல அனுப்பி வச்சவ. இதே யாழ்ப்பாணத்திலேருந்தா பயந்து பயந்து அனுப்பி வைக்கணும். கிளிநொச்சியில எந்த பயமுமே இல்லாம சைக்கிள்ல பொம்பள பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும், டியூஷன் போயிட்டு வரும் பின்னிரம். அப்ப இப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தது. மற்ற அந்த நேரத்துல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதான் சொன்னேனே 2006ன்ற காலகட்டம் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு சந்திரன் பூங்கா இருந்தது, பாண்டியன் சுவையுற்று, சேரன் சுவையம், அப்ப நீங்க சாப்பிடுறதுக்கு, விளையாடுறதுக்கு எனக்கு நல்ல ஞாபகம். சந்திரன் பூங்காவில எல்லாம் ஒரு மினி நாய் ஒவ்வொரு வகையான நாய்கள கொண்டு வந்து காட்சிக்கு வச்சிருந்தவ. ஒவ்வொரு வகையான நாய்கள் எல்லாம் அங்க போய் பார்த்தேன். நாங்க வேற வீடியோ கேம் இருந்தது அங்க போய் விளையாடுறதுக்கு. இது அப்ப என்ன 2007 2006, 2007 இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அ அப்ப எல்லா வசதியும் எங்களுக்கு இருந்த மாரி இருந்தது. எல்லா சுதந்திரமும் இருந்த மாரி இருந்தது. 2006ஆம் ஆண்டு நாங்க வீட்டு வாசல்ல ஊஞ்சல்ல இருந்து எல்லாரும் விளையாடிக் கொண்டிருக்கைக, ஒரு சத்தம். இரையிற மாரி ஒரு சத்தம். முந்தி அம்மாக்கள் கதை சொல்லியிருப்பின. முந்தி புக்காரான்ற ஒரு விமானம் இருந்தது. இல்ல ஹெலியில வந்து அடிப்பாங்க. பொம்பர் அப்படின்னு சொல்லி அம்மா தங்கட காலத்து கதை சொல்லியிருக்கிறா. ஆனா இது ஒரு வித்தியாசமான அவ்வளவு பெரிய இப்ப ஹைபிரிட் கார் எப்படி சத்தம் போடாதோ, இந்த கிபிர ஒரு இரைச்சலோட தான் வரும். அப்ப முதலாவது இரைச்சல் வர, அம்மா வானத்துல பார்த்துட்டு, "இது கிபிர் எல்லாரும் விழுந்து படுங்கோன்னு" சொல்றா 2006ஆம் ஆண்டு. அப்பதான் சண்டை என்று ஒன்று இருக்குது. ஏன்னா நான் 95 சண்டைக்கெல்லாம் பிறகு பிறந்த நான். அப்ப நான் கடைசியா ஒரு சண்டையும் பார்த்தது இல்ல. அப்ப கிபிரண்டு ஒன்று வந்தோனே, "இது கிபிர் மேல இருந்து குண்டு போடும். நீங்க எல்லாரும் விழுந்து படுங்க அந்த எங்க இருக்கிறீங்களோ அங்க கீழ படுங்கோ" என்று 2006ஆம் ஆண்டு முதலாவதா எங்கட அம்மா சொல்றா. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு, பயமா இருக்கு. என்னன்னு விளங்குதில்ல. கிபிரண்டா என்னன்னு எனக்கு தெரியுதில்ல. அதுக்கு பிறகுதான் சொல்லினேன் இப்படி கிபிரண்டு உண்டு. அதுக்கு முதல் வண்டண்டு ஒன்று வரும். லைக் ட்ரோன்னு நினைக்கிறேன். முதல்ல அது வந்து வேவு பார்க்கிறதுக்கு அத வண்டண்டு சொல்லி அங்க அது வந்து வேவு பார்க்கும். அதுக்கு பிறகு கிபிர் வரும். குண்டு போடும். முதலாவது 2 கிபிர் வந்துட்டு போயிட்டு ஒரு குண்டு சத்தம் ஒண்ணும் கேட்கல. அதான் 2006ஆம் ஆண்டு தான் முதலாவது அனுபவம். கிபிரண்டு ஒன்று இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு உங்களுக்கு கிராம மட்டத்தில அமைப்புகள் இருக்கும். பள்ளிக்கூட மட்டத்தில அமைப்புகள் இருக்கும். பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கேக்க, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பங்கர் பள்ளிக்கூடத்துல வெட்டோணும் என்ற அறிவிப்பு வருது. என்னன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் மன்னார் பக்கம் இல்ல மாவிலாறு பக்கம் சண்டை ஆல்ரெடி தொடங்கி இருக்கும். 2006ஆம் ஆண்டு கிளிநொச்சியில இருந்தவங்களுக்கு அப்ப தெரியல. அப்ப தூரத்தில அடிபடுற சத்தம் கேட்கும். செல்லுகளின் சத்தம் தூரத்தில கேட்கிற காலம். அப்ப எல்லாரும் தயார்படுத்தின பள்ளிக்கூடங்கள்ல பங்கர்களை வெட்டுங்க என்று சொல்லி. அப்ப வீட்டுக்கு ஒரு ஆள் போய் பங்கர பள்ளிக்கூடத்துல வெட்டிவினோம். வெட்டி வச்சா நாங்க படிச்சு கொண்டிருப்போம். அப்ப அந்த வண்டுன்றது இரையிற சத்தம் கேட்கும். அப்ப விட்டுட்டு ஓடி போய் எங்களுக்கு முதல் எப்படி எப்படி குண்டு போட்டு வெடிக்கும்னு பார்த்தா பிறகு எங்களுக்கு அது பயத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா எல்லாரும் 8, 9 வயசு பிள்ளைகள் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அத அடிச்சா செத்துருவோம்ன்றது மட்டும் தெரியும். அப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருப்போம். வண்டு சத்தம் கேட்டோனே அப்படியே கோப்பிய புத்தகங்கள் எல்லாம் ஓடி தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போய் அந்த பங்கருக்க காத பொத்திக்கொண்டு விழுந்து கிடக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் அழுது மயங்கி எல்லாம் இருக்கிறோம். அப்ப ஸ்காலர்ஷிப் நேரம் எல்லாருக்கும் சின்ன வயசுல உங்களுக்கு அனுபவம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. நாங்க அங்க போனாங்க, இங்க போனாங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா என்ன, கொழும்புக்கு கூட்டிட்டு போங்க, அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நேரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இப்படித்தான். கிவிர் வரும், ஓடி போய் பங்கருக்கு கிடப்போம், அழுவோம், மயங்குவோம். 1 மணியோடயோ இல்ல 2 மணிக்கு பள்ளிக்கூடம் வருதுன்னு சொன்னா 12 மணிக்கு கிவிர் வந்தா 12 மணியோட பெற்றோர் வந்து எங்கள கூட்டிட்டு போ வேண்டியான். 10 மணிக்கு கிவிர் வந்தா 10 மணியோட வீட்ட கூட்டிட்டு போ வேண்டியான். அப்ப இப்படித்தான் அந்த ஆரம்ப நாட்கள் போனது. ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு பெருசா அந்த பாதிப்பு தெரியல. ஏனென்னா சின்ன பிள்ளைகள்ன்றபடியா நாங்க இடம்பெயர்ந்து போறது எங்களுக்கு ஒரு பிரயாணம் மாரி ஆரம்பத்துல இருந்துட்டு. ஏன்னா நாங்க கொஞ்சம் ஏர்லியாவே இடம்பெயர் தொடங்கிட்டோம். இப்ப கிளிநொச்சியில இருந்து தர்மபுரம் இடம்பெயர்ந்து போய் எல்லாத்தையும் கழட்டிட்டு போக நிறைய ஆட்கள் வருவினம். பக்கத்து எங்கட வயசு பிள்ளைகள் இடம்பெயர்ந்து வந்து இருப்பினம். அப்ப எங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருந்ததே தவிர, ஆரம்பத்துல எங்களுக்கு இது எவ்வளவு பாரதூரமானதுன்னு சொல்லி அந்த வயசுல எங்களுக்கு விளங்கல. அந்த நேரத்துல இந்த படிக்கிற இடம்பெயர்ற காலத்துல
சொல்லிக்குள்ள நான் கனிஷ்டாவில படிச்சு கொண்டிருந்தேன்னா எல்லாருக்கும் தெரியும். அங்கதான் தமிழ்ச்செல்வன் அண்ணாவோட பிள்ளைகள், தலைவரனுடைய பிள்ளை பாலச்சந்திரன் அண்ணா எல்லாம் அங்கதான் படிச்சென்றிருந்தவர் கனிஷ்டாவில. நாங்க இடம்பெயர்றதுக்கு முதல். கனிஷ்டான்றது கிளிநொச்சி மகாவித்தியாலயம். கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துல பாலச்சந்திரன் அண்ணா படிச்சு கொண்டிருந்தவர். நாங்க இடம்பெயர்க்க பிறகு நாங்க தர்மபுரத்துக்கு இடம்பெயர்ந்து போய் பாடசாலைகள் எல்லாம் எப்படி இயங்கும்னு சொன்னா, அந்த ஊரின்ற பாடசாலைகள் காலையில இயங்கும். இடம்பெயர்ந்து வந்த வகுப்புகள் எல்லாம் பின்னரங்கள்ல இயங்கும். தர்மபுரம் மகாவித்தியாலயத்துல கிளிநொச்சி மகாவித்தியாலயம் தற்காலிகமா இயங்கினது. அப்ப தர்மபுரம் மகாவித்தியாலய பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் காலம் 8ல இருந்து 1 மணி, கிளிநொச்சி மகாவித்தியாலயம் இடம்பெயர்ந்து வந்த எங்களுக்கான பள்ளிக்கூடம் பின்னேரம் 1 மணியில இருந்து 5 மணி. அப்ப அந்த நேரத்திலேயும் நாங்க கல்விய கடைசியா நான் நினைக்கிறேன் 2009 போர் உக்கிரமான நேரத்துலதான் கல்வி என்றது அப்படியே முற்றுமுழுதா தடைப்பட்டதே தவிர, இப்ப இடம்பெயர்ந்த எங்களுக்கெல்லாம் தற்காலிக பாடசாலைகள் காலம் பின்னேரம் என்று சொல்லி மாறி மாறி இயங்கிக் கொண்டிருந்தது. இது தர்மபுரத்துல. அதுக்குள்ள வெள்ளம் வந்தது, கால்நடைகள் எல்லாம் செத்துது. ஆரம்பத்துல இப்படி வெள்ளம் அதுகள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாங்க. பிறகு தர்மபுரத்தை நீங்க தாண்டிட்டீங்க, விசுவமடுவை தாண்டிட்டீங்கன்னு சொன்னா, அங்கால நிக்க தேவையில்லை. விசுவமடு, சுதந்திரபுரம், எந்த ஓர்டர் என்று நான் மறந்துட்டேன். சுதந்திரபுரம், தேவிபுரம், புதுமாத்தலன், இடக்காடு, வலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால்னு சொல்லி நீங்க அங்கால ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியான். எத்தனை நாள் தங்கி இருப்போம்ன்றே தெரியாது. கொண்டு போய் இன்றைக்கு டென்ட போடுவோம், 5 நாளையால வெடிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு ஓடுவோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. சுதந்திரபுரத்துல ஓடி போய் நாங்க 4 நாள் தான் டென்ட் எல்லாம் போட்டு இருந்த நாங்க. அடுத்த அடி விழுந்துரும், எழும்பி ஓடிடுவேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் தேவிபுரம் தாண்டின பிறகு தாக்குதல் எல்லாம் பயங்கரமா இருந்தது. எப்படின்னா ஒரு நாளுமே சாவில்லாம எங்கட ஊர் இருந்ததில்லை. ஏதோ ஒரு சாவு நடந்து கொண்டே இருந்தது. நாங்க உடையார்கட்டு என்ற இடத்துல இருக்கக்குள்ள மக்களின் காணிக்கு மேல கிபிர் தாக்குதல் நடக்குது, ஷெல் தாக்குதல் நடக்குது. அப்ப உங்களுக்கு மேல இருந்த மடிவிலும் கீழே இருந்த மடிவிலும் எந்த நேரமுமே இப்ப பங்கருக்கு இருந்து எப்பயாவது தலையெட்டி பார்த்து சமைச்சு சாப்பிட்டால்தான் உண்டு என்ற அளவுக்கு அந்த காலகட்டம் உக்கிரமாகிக் கொண்டே தேவிபுரத்தை தாண்டினதுல இருந்து உக்கிரமாகவே போக தொடங்கிட்டு ஒவ்வொரு நாளுமே ஷெல் தாக்குதலும் கிபிர் தாக்குதலும் என்று போக தொடங்கிட்டு இந்த 2009ஆம் ஆண்டு ஆரம்பம் என்றது எப்படி தொடங்கி எப்படி எங்கட இனம் இப்படி வேறறுக்கப்பட்டுச்சு, எங்கட இனம் இப்படி படுகொலை செய்யப்பட்டுச்சு நாங்க நினைச்சு பாக்குறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு. 2009 தொடக்கம் வரைக்கும் நீங்க அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளா இருந்தாக்கள் ஒரு 15, 16 வயசு அண்ணாமார்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா 2009 எல்லாரும் மாத்தலனுக்கு வந்துட்டேன். மாத்தலன், வலைஞர் மடம், அதுக்குள்ள அந்த இடக்காடுன்ற ஒரு இடம், முள்ளிவாய்க்கால், இவ்வளவு வந்து அந்த இடம் நாங்க எல்லாமே அதுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழர் பிரதேசத்துல இருந்த மக்கள் அப்படியே அடிச்சு ஒதுக்கி 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 கொண்டு வந்து கரையில விட்டாச்சு. அங்கால கரையில எங்களை கொண்டு வந்து விட்டாச்சு. அப்பையும் சொல்லுவினம், என்ன ஆமி அடிச்சிருந்து வாரானாம் என்ற கிட்ட விரட்டும் திட்டம் இருக்கு என்று சொல்லுவினம் என்றா எங்கட இயக்கம் விடாது. கிட்ட இனி என்ன மாத்தல முள்ளிவாய்க்காலுக்கே ஒட்டுமொத்த தமிழர் தாயகம் போனா கூட எங்கட இயக்கம் திருப்ப அடிச்சு கொண்டு போகும். நாங்க திருப்ப எங்கட வீட்டை போய் இருக்கிறோம். ஆரம்ப கட்டத்துல எல்லாம் இடம்பெயர்ந்து போகிக்க வீட்டு கதவு நில சீட் ஓடெல்லாம் கலட்டி கொண்டு போனாக்கள் இருக்கிறான். அதெல்லாம் கொண்டு கொண்டு பிறகு நாள் போக்கெல்லாம் ஒன்றையும் விட்டு விட்டுட்டு போனவ. ஏனென்றா எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட வெளிக்கிட்டவ. ஓகே, ஆமி அடிச்சு கொண்டு வாரான், ஆனா நாங்க திருப்ப பிடிச்சு எங்கட வீட்டுல இதே சீட் நிலைய கொண்டு போய் போடணும். என்ற வீட்டுக்கு கதவை இதே நான் திருப்ப கொண்டு போய் போடணும், இதே நிலையை திருப்ப கொண்டு போய் போடணும் என்ற நம்பிக்கையில ஆரம்பத்துல அந்த மக்கள் போனவ. 2009க்கு பிறகு நாங்க பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த இன்றைக்கு இனப்படுகொலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு நாங்க சமூக வலைத்தளங்கள்ல இப்படின்றதுக்குள்ள எங்களுக்கு வந்துருது. இப்படின்றதுக்குள்ள நாங்க பாக்குறோம். சிறுவர்கள் எல்லாம் எப்படி கொலை செய்யப்படி, நம்ம எப்படி சாப்பாடு இல்லாம இருக்கணும், ஒரு மதத்தின் பேராலையும் இனத்தின் பேராலையும் எப்படி அழிவுகள் நடக்குதுன்றதை நாங்க இன்றைக்கு பாக்குறோம். அன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நாடும் இருக்கே இல்ல, அன்றைக்கு எங்கட கதையில கொண்டு வர்றதுக்கு ஒரு சோசியல் மீடியாவும் இருக்கே இல்லையன்றதான் இன்றைக்கு இருக்கிற கவலை. அன்றைக்கே தெரிஞ்சிருக்குமே, அட இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே என்று தெரிஞ்சிருக்குமே என்று இப்ப யோசிக்கிறோம். ஆனா இப்ப செய்யக்கூடியது எங்களால இந்த கதைகளை சொல்லக்கூடியதை தான் எங்களுக்கு சொல்லலாம்.
சில விஷயங்கள் நாங்க ஒரு பொது இடத்திலேயோ, காணொளியிலயோ சொல்றதுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா நான் அத சொல்லுறேன். ஏனென்று சொன்னா, இப்படியும் அங்க நடந்திருக்கு. இப்படியும் அந்த மக்கள் கஷ்டப்பட்டிருக்கணும் என்றது நாங்க இதுகளையெல்லாம் வெளியில சொன்னா தான் தெரியும். 2009க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு 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 காணிக்குள்ள ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு காணி என்று வைப்போமே, 100 டென்ட் இருக்கும். ஏண்டா உங்களோட அடுத்த டென்ட்டின்ற வாசல் முன் வீட்டோட முட்டிக் கொண்டிருக்குமென்று வையுங்க. அந்த டென்ட்டுக்குள்ளான் இருக்கோணும் பெண்கள், குழந்தைகள், வயசானாக்கள். இந்த டென்ட்ல இருப்போம். பக்கத்து வீட்ல செத்த வீடு நடக்கும். முன் வீட்ல பிள்ளை பிறந்திருக்கும். அழுது கேட்கும். இதெல்லாம் இந்த முன்னுக்கு முன்னுக்கு நடக்கும். இந்த கூடாரத்துக்குள்ள. அ தரப்பால் என்ற ஒரு வகையான அந்த துணி. தரப்பால் தெரிஞ்சிருக்கும். டென்ட் நாங்க இங்க கேம்பிங்குக்கு போற மாரி சொகுசா அடிக்கிற ஒரு டென்ட் கிடையாது. தரப்பால எப்படி 4 கப்ப சுத்தி நட்டுட்டு, நடுவுல ஒரு கம்பிய உயர்த்தி நட்டுட்டு, மரத்த உயர்த்தி நட்டுட்டு, இப்படியே முக்கோணமா போடுறதுதான். அதுக்குள்ள கிடக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளான் சமைச்சு சாப்பிடுறது என்னான்னு, இருக்கிறது என்னான்னு. அப்ப இவ்வளவு பேரும் போயிருக்கிறது எங்கேன்னு சொன்னா, இந்த வெட்டையல்ன்னு சொல்லுவினம். சும்மா வெளியல். இந்த கடலுக்கு பக்கத்துல, நீரேரிக்கு பக்கத்துல இருக்கிற வெட்டையல். கடல் மணல்களுக்கு தான் இந்த டெண்டுகள் எல்லாம் நாங்க போட்டிருக்கிறோம். ஏன்னா, அங்க இந்த மலசல கூட வசதி, டொய்லெட்டுகள் அப்படி ஒன்றுமே இருக்காது. நீங்க போறேன்னா இந்த கடற்கரையில போணும். இப்போ ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள போயிருந்தோம்ன்னு வையுங்க, பிரச்சனை இல்ல. மரங்கள் இருக்கு. நீங்க மறைவில போவீங்க. கடற்கரை என்றது ஒரு வெளி, ஒரு மணல் வெளி. அதுல வந்து டென்ட்டுகள்ல ஆட்கள் இருக்கினம். ஏன்டா, அ இப்ப சரி, ஆண்கள் என்று ஆண்கள் இப்ப உண்மையா இப்ப நாங்க அப்படி கதைக்க கூடாது. ஆண், பெண்ணுன்னு பிரிச்சு. ஆனா அந்த காலத்துல வச்சுக்கொள்வோம். இப்ப ஆண்கள் கொஞ்சம் துணிவா, கொஞ்சம் வெட்கப்படாம ஒரு இடத்துல போய் ஒரு மறைவிடத்திலேயோ, ஒரு வெளியிலயோ போய் தங்களுடைய இப்ப சிறுநீர் கழிக்கிறதோ, மலசல கூடத்துக்கு பொது வெளிய பயன்படுத்துறதோ அவங்கள அப்ப சங்கோஜப்படையில. பெண்கள் அந்த இடத்துல போய் நின்னுன்னு நான் பார்த்திருக்கிறேன். போயிருந்தேன்டு உங்களுக்கு சுளகு தெரியும். சுளக இப்படி முன்னுக்கு மறைச்சு வச்சேன்டு, தங்களோட காலை கடன்கள முடிச்ச ஆக்கள் இருக்கணும். மலஞ்சலம் கழிச்ச ஆக்கள் இருக்கணும். நாங்க எல்லாம் போக வெக்கத்தில, இந்த என்ன நெஸ்டமோல் பேணி இருக்கு இல்லையா? நாங்க அதில வீட்டுக்குள்ள அந்த டென்ட்டுக்குள்ள வச்சு சிறுநீர் கழிச்சு வெளியில கொண்டு போய் ஊத்தி இருக்கிறோம். அப்ப எங்களுடைய மலசல கூடம்ன்றது ஒரு வீட்டின்ற அத்தியாவசியம். நாங்க இன்றைக்கு எழும்பினா, கொரோனா நேரமே நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு ஒரு டிஷ்யூவுக்கு எவ்வளவு அடிபட்டு போய் டிஷ்யூவ பண்டல் பண்டலா எடுத்தோம். என்னன்னு சொன்னா, அது சாப்பாடு எடுத்தாங்களோ இல்லையோ, டொய்லெட் டிஷ்யூ எடுத்தாங்க. ஏனென்றா அது ஒரு அத்தியாவசியம் 1வது. 2வது நாங்க பார்க்கைக்குள்ள, நீங்க எல்லாருமே பார்ப்பீங்க. ஒரு ஹியூமன்ற பாடின்றத நாங்க எல்லாருக்கும் காட்ட விருப்பப்பட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கணும்னு யோசிப்போம். இந்த நாட்டுல நீங்க பொம்பள பிள்ளை, ஆம்பள பிள்ளை குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு தனித்தனி அறையை நீங்க குடுக்கணும். அங்க எல்லாரும் ஒரு டென்ட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு டென்ட்டுக்குள்ள. 10 பேர் இருக்கிற வீடு அந்த டென்ட்டுக்குள்ள தான். நீங்க கிடக்கிறது, எழும்புறது, உடுப்பு மாத்துறது, இப்ப சொன்ன மாரி மனசுல கூட வசதி இல்லாம நீங்க வீட்டுக்குள்ள அ டின்னுல சிறுநீர் கழிச்சு கொண்டு போய் போடுறது, வீட்டுக்குள்ள பேப்பர்ல அ மலத்த கழிச்சு நீங்க கொண்டு போய் போடுறதுன்றது எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? இந்த அதே வீட்டுக்குள்ள நாங்க இருந்து சாப்பிடுறோம். அப்ப எங்களுடைய அடிப்படை தேவையே அங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இன்னும் கடைசி நாட்கள்ல நீங்க வெளியில வர இயலாது. பங்கருக்குள்ள. இதே செயற்பாடுகள் பங்கருக்குள்ள சாப்பிடுறது. பங்கருக்குள்ள உங்களுடைய அ இயற்கை தேவைகள முடிச்சுக் கொள்றது என்றது பங்கருக்குள்ளேயே இருந்தது. அப்ப இது ஒரு அடிப்படை. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து பக்கத்து வீட்டுக்குள்ளே எல்லாம் இந்த மாதவிடாய் நாப்கின்கள் வேண்டுறதுக்கு வந்துக்கு அக்கா உங்கள்ட்ட இருக்கா? பக்கத்து வீட்டு பொம்பள பிள்ளைகள் இருந்தா, உங்கள்ட்ட நாப்கின் இருக்கா? என்று போய் கேட்டாக்கள் நிறைய டென்ட் எங்கட வீட்ட வரையிலும் எங்கட வீட்டிலேருந்து நாங்க போய் கேட்போம். மாதவிடாய் நாப்கின்கள் உங்கள்ட்ட இருக்கான்னு சொல்லி. வ ஒரு அடிப்படை தேவை இல்லாம அ நாங்க அங்க நாங்க 1வது. 2வது உங்கள்ட்ட காசு இருக்கும். ஆனா பொருட்கள் இருக்காது. நாங்க இன்றைக்கு காசு முக்கியமான விஷயம். ஒரு ஒரு வாழ்வாதாரம், அடிப்படை வாழ்வாதாரம், அடிப்படை பொருளாதாரம் ஒரு மனிதர் வாழ்றதுக்கு முக்கியமான விஷயம். ஆனா நீங்க காசு செயலிழக்கிற ஒரு இடத்த பார்ப்பீங்க. ஒரு காசு மனிதர்கள் முக்கியம் என்ற ஒரு இடத்த காட்டினதும் இந்த போராட்டம் தான். உங்கள்ட்ட நீங்க ரூ. 10,00,000 வச்சிருங்க. 1 கிலோ அரிசி எங்கேயாவது தேடி இருந்தா தான் வாங்கலாம். நீங்க 50,000 குடுங்க. 1/4 கிலோ சீனி இருந்தா தான் வாங்கலாம்.
இல்லாட்டி இல்ல. அம் ஞாபகம் இருக்கு. அப்ப நாங்க எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று வச்சிருந்தோம் நாங்க. அப்ப அதின்ட விரல்களோடயே ஓடுறது. இப்ப தெரியும் எல்லாருக்கும். இப்ப கடைக்காரர்ண்டா இப்ப துணி விக்கிறவங்கண்டா டென்ட்டுக்கு பக்கத்துல துணிய கொண்டு வந்து போட்டுருவாங்க. சாப்பாடுன்னா டென்ட்டுக்கு பக்கத்தையே அந்த அந்த மாத்தளன்ன்ற ஊரில இருந்தாக்கள் சமைச்சு விக்க தொடங்கினவ. அப்ப தாங்க என்னென்ன வியாபாரம் செஞ்சுச்சினமோ, பெட்டி கடையன்னா டென்ட்லயே கொண்டு வந்து பெட்டி கடைய போட்டுருவினம். அப்ப அங்க நாங்க போய் வாங்கிக் கொள்ளலாம். அப்படி இந்த கடைகள்ல கொண்டு வந்து 5, 10 பவுன் தாலி கொடிய கழட்டி குடுத்துட்டு, இதுக்கு ரூ. 2,000 காசு தாங்க. ரூ. 10,000 காசு தாங்க. என்று குடுத்து வேண்டிட்டு போய், அதுக்கு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சீனி, தேங்காய் எல்லாம் கடைசி நேரத்துல கிடைக்கவே இல்ல. அப்ப வேண்டி எங்களுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு. கடைசி நேரத்துல எங்களால அதுதான் முடியும். இப்ப காலமைக்கும், இரவுக்கும் நீங்க ஏதாவது ஒண்ட சமாளிச்சு கொண்டு, இல்ல லைட்டா ஏதாவது ஒண்ட ரொட்டிய சுட்டு சாப்பிட்டு கொண்டு, அங்க சோறு, கறி சாப்பிடுறதெல்லாம் கடைசி நேரத்துல நினைச்சு பார்க்க முடியாத ஒன்றா இருந்தது. இப்ப தொடர்ச்சியா செல் தாக்குதல் நடந்துன்னு இருக்கிற நாட்கள்ல, தேத்தண்ணியோடையே உயிர் தப்பின நாட்களும் இருக்கு. அ அப்ப சாப்பாடுன்றது அப்படி கஷ்டமா இருந்தது. அத விட கொடுமை என்னன்னு சொன்னா மருத்துவம். அ இந்த தமிழ் ஹெல்ப்லைனிலேயே எத்தனையோ டாக்டர்ஸ் இந்த சேவைகள செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி எங்களுக்கு ஒரு காய்ச்சல், தடிமல் வருதுன்னு வைப்போமே. அதுக்கே நாங்க அவதிப்படுவோம், கஷ்டப்படுவோம். கொரோனா வந்ததுக்கே நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கிட்ட இருக்கிற எக்ஸாம்பிள சொல்றோம். ஒரு அறுவை சிகிச்சை செய்றதுக்கு, இல்ல இப்படியே கை இதுக்கு கீழ செல்லுல துண்டா போச்சு. கால் இதுக்கு கீழ செல்லுல துண்டா போச்சு என்று சொன்னா, ஒரு அறுவை சிகிச்சை செய்றதுக்கு அவர்களுக்கான விரைப்பு மருந்தோ, இல்லாட்டிக்கு மயக்க மருந்துகளோ அந்த நேரத்துல இல்லாம, நான் நினைக்கிறேன் எங்களோட மிக நெருக்கமான அப்பாட நண்பர் ஒருத்தர் காயப்பட்டவர். மாத்தளன் பள்ளிக்கூடத்துல வைத்தியசாலை தற்காலிகமா இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வைத்தியசாலைக்கு அடிச்சு ராணுவம் வளைச்சு அதான் அது யுத்த சூனிய வலயமா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வைத்தியசாலை கூரையில இப்படி கிராஸ் அடையாளம் போட்டிருப்பாங்க. ஏனென்றால் அது செஞ்சிலுவை சங்க தின்ற அடையாளம் உண்டு. அந்த கிராஸ் அடையாளம் அதுல சுவர்ல போட்டிருப்பாங்க. நீங்க கிபிரில இருந்து இவங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டுல சொல்றேன். நான் இப்படித்தான் கேட்டேன். எனக்கு இப்படித்தான் கதை சொன்னவ. ஏன் அதுக்கு கிராஸ் போட்டிருக்கின்றதுக்கு இதுதான் கதை. அத சொல்றேன். சரி என்று நினைக்கிறேன். நான் சின்னால் ஏதாவது பிழை இருந்தா அந்த டைம் நான் சின்னால் பிழை இருந்தா அ அத திருத்திக் கொள்ளுங்க. சரியா தெரிஞ்சாக்கள் அந்த அடையாளம் போட்டிருப்பினம். ஏனென்னா அந்த இடங்களுக்கு தாக்குதல் நடத்தக்கூடாது. அது ஒரு மருத்துவமனை. அதுக்கு நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாதுன்றது தான் அந்த மருத்துவமனைக்கான அடையாளம். பாடசாலைகளுக்கு மேல, மருத்துவமனைகளுக்கு மேல அது போட்டிருக்கிறதுக்கான இது அந்த இடங்கள்ல அது ஒரு யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டிய பிரதேசம். அங்க தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில அந்த வைத்தியசாலை அந்த பள்ளிக்கூடத்துல இயங்கி வந்தது. இயங்கி வந்தேன்டா அங்க ஒன்றுமில்ல. அப்படியே வெறும் தரை இருக்கும். நீங்க பக்கத்த கிழங்கு அடுக்கின மாரி கிடத்தி விட வேண்டிய கை பிஞ்சு போனாலும் அப்படித்தான், கால் சிதறி போனாலும் அப்படித்தான், மண்டை உடைஞ்சாலும் அப்படித்தான். கொஞ்சம் இப்ப குண்டு போயிருக்கும் ரவைகள் இப்படி துளைச்சு இப்படி போயிருந்தா, உங்களுக்கு கட்டிடத்துக்குள்ள இடம் இல்ல. பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற மரத்துக்கு கீழ இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏனென்றா அந்த அளவுக்கு இடம் இல்ல. மருத்துவ வசதி இல்ல. கடைசியா எஞ்சி இருக்கக்கூடிய டாக்டர்களும் தங்கட உயிர பணயம் வச்சு அந்த இடத்துல நீங்க இருந்தா தெரியும். மாத்தளன் அந்த தற்காலிக வைத்தியசாலைக்கு முன்னுக்கு ஒரு வெட்டக்காணி. அதுல ம் ஆமிட அந்த இத அடிச்சிருப்பாங்க. இப்ப தடுப்பு மாரி மண்ணில அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஆமி இப்படி வச்சுன்ருப்பா. துவக்க வச்சு இப்படி படுத்து கிடப்பான். அவன் நின்று நேரா பார்த்தா ஹாஸ்பிட்டல் தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா பார்த்தா ஆமிட்ட அந்த மண் தெரியும். அந்த மண்ணுல அடிச்ச வரப்பு தெரியும் அந்த அளவு தூரத்துல. அப்ப நாங்க இப்ப அந்த வைத்தியசாலை வீதியால போகைக்கு அவர்களுடைய அசைவ பார்க்கலாம். அவங்க இப்படி படுத்து கிடக்கிறத நீங்க கிடந்து பார்க்கலாம். வைத்தியசாலைக்கு நேர் எதிர. அ இந்த வைத்தியசாலையின் உள்ளுக்குள்ளே எல்லாம் நிறைஞ்சு, வளாகத்துக்குள்ள நிறைஞ்சு, மதிலுக்கு வெளியில இருக்கிற மரத்துக்குள்ள நீங்க புகைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய. இப்படியே கால்லயும், கையிலயும் இப்படி என்னத்தால கட்டு? சரியான துணி இல்ல. சரம். சோட்டி துண்டு. இதால கையில கட்டிட்டு வெளியில படுத்திருப்பினம். அது என்ன காயம்? இப்ப கையை அகற்ற வேண்டிய நிலை வந்தாலும் உங்களுக்கு கட்டுறதுக்கு துண்டில்ல. இருக்கிற வேட்டியையோ, இருக்கிற சரத்தையோ கிழிச்சு, அதுல கட்ட வேண்டியதுதான். சரியான பற்றாக்குறை இருந்ததா? அப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கோ, அப்ப குடுக்குற மருந்துகளுக்கோ, அ
பயங்கரமான பற்றாக்குறை இருந்தது. போயிட்டு நீங்க பிழைச்சு வாரது, இல்ல நீங்க உயிரோடையே இருக்கைக்குள்ள உங்களுக்கு ஒரு தையல போடுறது, இல்ல வெட்டி அகற்றி எடுக்கிறது என்றது எவ்வளவு ஒரு கொடுமையான சின்னனா கத்தி வெட்டினாலே நாங்க தாங்க மாட்டேன். கத்துவேன். அதுக்கு உடனே ஓடி போய் அதுக்கு மருந்து கட்டணும்னு பாப்போம். நான் நினைக்கிறேன் டாக்டர் வரதராஜன் ஆவணம் ஒன்று வெளியிட்டவர். நிறைய வைத்தியர்கள் அங்க இருந்து வந்துட்டு ஆவணங்கள வெளியிட்ட அவர் சொல்லியிருந்தவர். நாங்க சுடுதண்ணீல துண்ட நனைச்சிட்டு, அத ஒரு மருந்தா துடைச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப என்ன கிடந்ததோ, இப்ப சர்ஜிக்கல் நைஃப் இல்ல. என்ன கத்தி கிடந்ததோ அதுதான் அங்க சர்ஜிக்கல் நைஃபா இருந்தது. என்ன கிடந்ததோ அதுதான் ஒரு மருத்துவ உபகரணமா இருந்தது. அதால வெட்டி அகற்றி, ஒரு சத்திர சிகிச்சைய மயக்க மருந்து இல்லாம ஒருத்தருக்கு சுயநினைவு இருக்கேக்கே நாங்க கைய கால வெட்டி அகற்றுறதுண்ட ஒரு பாகத்த நாங்க வெட்டி அகற்றுறேன்னு சொன்னா, அது எவ்வளவு கொடுமையா இருக்குமென்று எல்லாருக்கும் தெரியுமா போகுது. அப்படியான அ அடிப்படை மருத்துவ வசதி இன்மை எல்லாம் அங்க இருந்தது. இத தாண்டி கடைசியா இருந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மருத்துவ கப்பல் வருது. அது வந்து எங்கள் எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு போகும். ஆனா இடைக்குள்ள ஒன்று நடந்தது. அந்த மிக காயப்பட்டாக்கள நான் நிக்கிறேன் ஒரு படகுல வந்து குறிப்பிட்ட ஒரு 100, 200 பேருண்டு ஒரு கொஞ்சம் பேர ஒரு 2, 3 ரவுண்ட் கொண்டு போய் சேர்த்துவேன்னு சொல்லி. அதுவும் அந்த இனி இல்லை என்று காயப்பட்டாக்கள், இல்ல அந்த வயசானாக்கள், படுகாயங்களுக்கு உட்பட்டாக்கள் அப்படி என்று சொல்லி ஏதோ முன்னுரிமை என்ற அடிப்படையில அந்த அவர்களுடைய தேவை என்ற அடிப்படையில ஒரு கொஞ்சம் பேர கண்டுடைப்புக்கு கொண்டு போனவ. அதுக்கு பிறகு இருந்த எல்லாரையும் ஒரு இடத்துல இந்த யுத்த சூனிய வலயம் இதுதான் என்று சொல்லிட்டு, யுத்த சூனிய வலயம் என்றோன மக்கள் நினைப்பினம் அங்க சண்டை நடக்காது. ஓகே ஓரளவுக்கு நாங்க எங்களோட உயிர்கள பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, இப்ப வைத்தியசாலைகள சுத்தி இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள சுத்தி இருக்கிறது என்னன்னா, இங்க அடிக்க மாட்டாங்கள் என்ற நம்பிக்கையில. நான் சரியா அந்த இடத்துக்கே குண்ட போட்டு அவ்வளவு பேரையும் சாக்கொண்டது. அ இதுல 2, 3 விஷயம் சொல்லணும். எப்படி இதுல இப்ப நாங்க யுத்தத்த கதைக்கக்குள்ள, எங்கட பழக்கங்களையும் நாங்க கதைக்கோணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றா இன்றைக்கு நாங்க எல்லாருக்குமே மற்ற ஆக்களுக்காண்டி யோசிக்கிற மனம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு இல்ல. அதுக்கு நீங்க ஒரு தமிழ் ஹெல்ப்லைன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னொரு ஆக்களுக்கு ஒரு உதவியோ, தேவையோ போய் சேரணும்னு சொல்லி. ஆனா, இப்படி மற்றவர்களுக்காக யோசிக்கிற பழக்கம் இப்ப எவ்வளவு தூரம் இருக்குன்னு இல்ல. மற்றவர்களுக்காக யோசிச்சு ஒரு பெரிய விடுதலை வயலையே நாங்க வச்சிருக்கிறோம். தங்கள தியாகம் செய்தாக்கள விதைச்சு வச்சிருக்கிறோம். இப்ப உழுதிட்டினம். இப்ப மண்ணிலே இல்லாமல்ல கலந்து போயிட்டினோம். காத்திலே இல்லாமல்ல கலந்து போயிட்டினோம். அப்ப எல்லா இடத்துலயும் நாங்க ஒரு தியாகத்த வச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல எங்கட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஒரு அக்கா இருந்தவ. அவைக்கே சாப்பாடு இல்ல. அவாக்கு 4 பிள்ளைகள், அவைக்கு சாப்பாடு இல்ல. எங்கள வீட்லயும் இப்ப ஒரு நேரம் சமைச்சா, இந்தளவு குட்டி முட்டை பொரிக்கிற சட்டி தெரியுமான்னு தெரியல. இந்த குட்டி சட்டிக்குள்ள 5 பேருக்கான கறி சமப்படும். அதுல ஒரு ஆள் சாப்பிடுறதே முட்டை பொரிக்கிற சட்டியண்டா அளவ யோசிச்சு பாருங்க. இந்த அளவு தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள 5 பேருக்கான கறி சமைச்சு, அந்த கறியிலயும் பக்கத்துல இடம்பெயர்ந்து வந்திருக்கிற பிரெக்னன்ட் அக்காக்கு எங்கட வீட்ல இருந்து கறி போகும். பக்கத்துல இருக்கிற அக்காக்கு தன்ட வீட்ல இருக்கிற 3 பிள்ளைகளுக்கே சாப்பாடு இருக்காது. மண்ணில இருக்கிற மாவ வச்சு மண்ணில ஏதோ சூடாக்கி பேக் பண்றது ஏதோ மண்ணுல நான் நினைக்கிறேன் பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அவன் எல்லாம் இல்ல ஏதோ மண்ண சூடு பண்ணி அதுல பேக் பண்ணுவாங்க. பிஸ்கட் செய்து எங்கட வீட்டுக்கு அவ பிஸ்கட் கொண்டு வந்து தருவா. நாங்களும் சின்ன பிள்ளைகள்ன்னு சொல்லி. அவங்களுக்கே சாப்பிட ஒரு நேரம் தான் அந்த பிஸ்கட் இருக்கும். ஆனா எங்களுக்கும் கொண்டு வந்து தருவா. எங்களுக்கும் சாப்பிட இந்த அளவு தான் கறி இருக்கும். பக்கத்து வீட்ட குடுப்பா எங்கட அம்மா. இது என்ன ஒரு கடைசி நேரம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டு உயிர் வாழ்றோம். பக்கத்து வீட்லயும் பசியோட ஒரு பிள்ளை இருக்குமென்று யோசிக்கிற மனம் அப்ப இருந்தது. இன்னொன்று, அ இத எந்த அம்மான்றதுக்காண்டி சொல்லல. எந்த அம்மா மட்டும் இல்ல. இது எல்லா அம்மாக்களும் அப்படித்தான். அந்த ஊர்ல சண்டை நடந்துன்றிருக்கு. இடக்காட்டு கடல்ல அடி நடக்குது. ஷெல் தாக்குதல். நீங்க பார்த்தீங்கன்னா, டென்ட்டுக்கு மேல குண்டு விழுந்து, சாரிகள் எல்லாம் இப்படி மேல பறக்கும். படங்கள்ல வர மாரி பறக்கும். ரத்தங்கள் எல்லாம் பறக்கும், சிதறும். அந்த வீட்ல இருந்தாங்க உடுப்புகள் பறக்கும். எங்கட வீட்ட எல்லாரும் நாங்க பஞ்சாபி தான் போட்டு அனுப்பிப்போம். ஏன்டா ஜீன்ஸும் போட்டு, மேலே ஒரு டொப்பும் போடுவோம். ஏனென்று சொன்னா, இப்ப நீங்க பாவாடைகள், சட்டைகள் மாரி போட்டிருந்தா, அடிக்கிற செல்லின்ற வேகத்துல பக்கத்துல விழுந்தா, எல்லாம் கழண்டு சிதறிடும், கிழிஞ்சிடும் உடுப்புக. அப்ப எத்தனையோ 18, 20 வயசு பொம்பள பிள்ளைகள் எல்லாம்
உடைகள் இல்லாட்டிக்கு உள்ளாடைகளோட சிதறி கிடப்பார்கள். அதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. அப்ப சாவுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் எங்கள தயார்படுத்தி கொண்டாங்க இருந்தோம். உள்ளுக்க இன்னொரு உடுப்ப போட்டு மேல இன்னொரு தச்சம எங்களுக்கு மேல செல் விழுந்து செத்துட்டோம் என்று சொன்னா, மேல இருக்கிற உடுப்பு கிழிஞ்சாலும் உள்ளுக்க இன்னொரு உடுப்பு இருக்கும். இல்ல கீழ ஸ்கர்ட்ன்னா அப்படி பறந்துரும். அப்ப ஒரு ஜீன்ஸ் போட்டிருப்போம். என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்க அங்க சாகுறதுக்கு தயாரா இருந்த நாங்க. எப்படின்னு சொன்னா, ஓகே எங்கட அப்ப அது மான பிரச்சனையா இருந்தது. உடல்ன்றது ஒரு மானம் சார்ந்த ஒரு விஷயமா அப்ப இருந்தது. இப்ப தெளிவா கதைப்போம், இல்ல இப்ப முற்போக்கா கதைப்போம்ன்னு வையுங்களேன். அப்ப உடல்ன்றது எங்கட மானமா இருந்தது. அப்ப படுத்து கிடந்தாலும், செல் விழுந்து செத்தாலும் ஓகே ஒரு சட்டை இருக்கட்டும் மேல. என்று ஒவ்வொரு நாளும் சாவுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தாங்க. இது எங்கட வீட்டையும் இல்ல, எல்லா வீட்டையும் நடக்கும். இன்னொன்று, இடக்காட்டு கடல் முழுக்க செல்லடி சென்றிருக்குது. நாங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை. எனக்கு 10 வயசு, தம்பிக்கு 8 வயசு, அடுத்தவருக்கு 4 வயசு. அத்தை தன்னுடைய 2 பிள்ளைகள கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அவாக்கு ஒரு ஆளுக்கு 8 வயசு, இன்னொரு ஆளுக்கு 4 வயசு. திடீரென்று அவ விட்டுட்டு இந்த கப்பல் போட்டுல காயப்பட்ட அப்பாவை ஏத்தி விட போயிட்டா. தீவிரமா அடிக்கத் தொடங்கிட்டாங்க. எங்கட அம்மா அத்தைன்ற 4 வயசு பிள்ளைய தூக்கிட்டு, 8 வயசு பிள்ளைய கையில பிடிச்சிட்டு, என்ன பார்த்து சொல்றா, அம்மாட சட்டைய பிடிச்சிட்டு தவறாம ஓடியாங்கோன்னு சொல்லி. என்னோட ஆட்கள் கூட்டம் கூட்டமா ஓடி போயினா. நீங்க தம்பியையும் பிடிச்சேன்டு, அம்மாட சட்டைய பிடிச்சேன்டு ஓடியாங்கோ என்று சொல்றா. எனக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. இந்த புள்ளைகளுக்காக தான் நான் இருக்கிறேன்னு சொல்ற அம்மா, என்னடா அத்தைன்ற பிள்ளைகள தூக்கிட்டு என்னையும் தம்பியையும் ஓடியாங்கோன்னு விட்டுட்டு போறாவே! அந்த எனக்கு கோவம் வருது. அப்ப அம்மாட்ட கேட்கிறேன். "ஏன் அம்மா அப்படி செல்ல அடிக்கிறாங்க? ஆக்கள் சாகினம், பிள்ளைகள் தவறி போகுதுகள். ஏன் எங்கள தூக்கில்ல?" எங்கட அம்மா பதில் சொல்றா. "அவள் என்ன நம்பி விட்டுட்டு போனவ அந்த பிள்ளைகள. ஒருவேளை செல் அடிச்சு உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா எந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். நாளைக்கு அவள் வந்து ஒரு கேள்வி கேட்டுறக் கூடாது. உன்னைய நம்பித்தானே எந்த பிள்ளைய விட்டுட்டு போனா. அதுக்குள்ள நீ எந்த பிள்ளைய காப்பாத்தலையே. எந்த பிள்ளை நடந்தா முதலாவது எந்த பிள்ளைகளுக்கு நடக்கட்டும்." என்று ஒரு வசனம் சொன்னா. இது அம்மா மட்டும் இல்ல. இப்படி எத்தனையோ 1000 அம்மாமார் நெச்சதால தான், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் உயிரோட இருக்கிறோம். வீட்டுக்கு 3 பிள்ளைய ஓகே. எந்த பிள்ளை போனா பரவாயில்ல. நாளைக்கு அடுத்த பிள்ளை நல்லா படிக்கோணும். அடுத்த பிள்ளை உயிரோட இருக்கோணும்னு சொல்லி, ஒரு வீட்டுக்கு 1 மாவீரர், 2 மாவீரர், 3 மாவீரர குடுத்த அம்மாக்கள் 1000 பேர் இருக்கிறோம். இப்ப அந்த மண்ணில இருந்த தியாக உணர்வுன்றது நாங்கள் எல்லாம் வெறும் வார்த்தையால சொல்லிவிடல. சண்டை நடக்கிற சம நேரத்துல தமிழருக்கான தமிழரின் என்ற சிறப்பான பண்பு என்று சொன்னா நாங்க அறம் என்று சொல்லுவோம். அறம் என்றா இதுதான் அறம். இப்ப ஓகே என்ற பிள்ளைக்கு இது நடக்கட்டும். ஆனா அடுத்த பிள்ளைக்காக நாங்க ஒண்ணு செய்யணும் என்ற ஒரு தாய் யோசிக்கிறது ஒரு மிகப்பெரிய அறமா இருந்தது. நானு என்னத்த கதைச்சுருக்கேன்னு உண்மையா எனக்கு தெரியல. ஆனா நீங்க நான் ஏதாவது சொல்லணும், ஏதாவது மாற்றணும்னு சொன்னா உண்மையா சொல்லுங்க. நாங்க கதைகள கதைக்க நாங்க அப்படியே சொல்லிக்கொண்டே போவோம். என்ன வருது? எந்த ஒழுங்கில கதைக்கிறோம்ன்றலாம் தெரியாது. ஏன்னா இது ஒரு ஒரு உணர்வு சார்ந்த ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா இருக்கும். அ எங்கள முள்ளிவாய்க்காலுக்கு நீங்க அழைத்துக் கொண்டு போன ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஆ மிகவும் கடினமான பாதை. அ அ அந்த நேரத்துல நாங்கள் உயிர் தப்பியிருந்தாலும், உங்களுடைய கருத்துகள் எங்களை மிக ஆழமாக இருக்கிறது. அ நான் இத தொடர்ந்து கதைக்க கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த ரீதியில நான் திரும்ப உங்கள்ட்ட வாரேன். அ இந்த நேரத்துல திரு பாலா மாஸ்டர் அவர்களை அழைக்க விரும்புகிறேன். அ திரு பாலா மாஸ்டர், இது உங்களுக்கான நேரம். நீங்கள் அங்கு ஒரு பொறுப்புல இருந்த நீங்கள், அ புலிகளுடைய தலைமை மாத்திரமல்ல, 2ஆம் தலைமை, 3ஆம் தலைமை என்று எல்லாருடைய அ அணிகளும் அழிக்கப்பட்ட நேரத்துல, தலைவர்கள் அழிக்கப்பட்ட நேரத்துல நீங்கள் தப்பி வந்தது அ ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் இங்க வந்து என்ன மாதிரி உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களையும் பார்த்து குடும்பத்தையும் பார்க்கிறது இன்றைக்கு எங்களுடைய கடமைகளில் ஒன்றா இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் இருந்த பொறுப்புகள், அந்த பொறுப்புகள் என்னென்று பிறகு நீங்கள் கரை சேர்த்தீங்கள் என்றது ஒன்று. 2வது அங்க இருந்த கட்டமைப்புகள், அ அ கட்டமைப்புகள் இருந்தது. அந்த கட்டமைப்புகளுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் பற்றி, அந்த நேரத்துல போர்ல என்ன நடந்தது என்ற விஷயத்தையும், மற்றது அந்த நேரங்கள்ல
அரசியலாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்றதையும் உங்களால இந்த தருணத்துல கூற முடியுமா மாஸ்டர்? திரு சார்ல்ஸ் அவர்களுக்கு இதற்கு தலைமை தாங்குகின்ற தமிழ் ஹெல்ப்லைன் இந்த சேவையில தலைமைங்கிற உங்களுக்கும் அதனுடைய படிப்பாளர் ஒருங்கிணைக்கிற டாக்டர் அவர்களுக்கும் இதில் உண்மையிலே நான் இன்றைக்கு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கையில் தச்சமே நான் பெறாவிட்டாலும் மித்திராவிட நான் திடீரென நேற்று தான் கேட்டு அவள் சம்மதிச்சு அவன் ஒரு சிறப்பான அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளால் வந்திருந்தவா. ஆனால் எனக்கு 8 மணிக்கு வரக்கூடிய இருந்தபடியால் மித்திராண்டி இயக்கக்கூடியது. மித்திராவுக்கு மிக நன்றி. உண்மையிலே இந்த ஒரு வலி சுமந்த ஒரு நாள். இன்றைக்கு நாங்கள் நேற்றிரவு 16ஆம் தேதி இரவு நாங்கள் முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேறுகிறோம். இன்றைக்கு இராணுவத்தினுடைய வட்டுவாகல் பகுதிகளை எங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நேரம் அந்த வட்டுவாகலுக்குள்ள எங்களை சுற்றி வளைச்சு இந்த இராணுவத்துக்கு முதல் அம்பிட்டு நேரம் தான் இந்த நேரம். நான் நினைக்கிறேன் முந்தைய அதாவது 15ஆம் தேதி எனக்கு வருவதற்கான நோக்கம் எதுவுமே இருக்கவில்லை. ஏனென்றால் இராணுவம் நான் ஊடகங்கள் வாயிலாக ஒரு கருத்துரைகளை வழங்கிய என்ற வகையிலும் அதை இலங்கை அரசாங்கத்தை இந்திய அரசாங்கத்தை கூடிய அளவு தாக்கி இருக்கும் அந்த வகையில் இதால் வெளிப்படுவது எனக்கு ஆபத்து என்பது அந்த அடிப்படையில் வேற நோக்கம் எனக்கு இருக்கே இல்லை. அப்படி கடிசமான போராளிகளுக்கும் இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் டாக்டர் புவிக்கு நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 15ஆம் தேதி இன்னொரு மருத்துவ போராளி திரு அருண் என்பவருக்கு டாக்டர் புவி சேட்டலைட் போர்ட்ல தொடர்பு இருக்கிறார் 15 என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எப்படியும் ஜிஎம் வேணும், வரலாறு வேணும், தப்ப வேணும் என்ற ஒரு கருத்தை சொன்னவர். அவருக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைவூட்டுவேன். அப்படியான கருத்துக்களும் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் நம்பிக்கைகள் இருந்தது. அந்த நேரத்தில் இயக்கம் ஒரு முடிவு எடுத்தது. அந்த நேரத்தின்படி நாங்கள் வெளியேறிய ஒரு சூழல் உருவாகியது. ஆனால் இந்த சண்டை முழுமையான அரசு இருந்தது. இந்த முழுமையான அரசுல இந்த சண்டை 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு சண்டை தொடங்கியது. ஆனால் பேச்சுவார்த்தை 2001 இருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 5 வருடம் பேச்சுவார்த்தை நடந்தது. 5 வருடமாக பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த 5 வருட கால பகுதியிலும் தமிழீழ விடுதலை புலிகள் இதய சுத்தியுடன் சர்வதேச மத்தியத்துவத்தோட அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த கால பகுதியில் இலங்கை இராணுவம், அதாவது பலவீனம் அடைந்த இலங்கை இராணுவம் தன்னை பலப்படுத்துவதிலும் ஆட்களை சேர்ப்பதிலும் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை குவிப்பதிலும் அந்த காலப்பகுதியை சிறப்பாக பயன்படுத்தி விட்டது. தொழில்நுட்ப ரீதியிலும் அல்லது சர்வதேச அரசியல் ரீதியிலும் தன்னை வளர்த்துக் கொண்டது. அந்த காலப்பகுதியை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டிருந்த சம நேரத்தில் தமிழக விடுதலை புலிகள் இதய சுத்தியுடன் நேர்மையுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒரு ஆளுமையான ஒரு நிழல் அரசு ஒன்று அந்த தமிழக காலப்பகுதியிலே இருந்தது. நிழல் அரசு. அந்த அரசு தமிழீழத்திலே சகல கட்டுமானங்களை கொண்ட ஒரு அரசு அங்கு இயங்கி வந்தது. சகலருக்கு வயோதிபர் இல்லம் இருந்தது, குறிப்பாக சிறுவர் இல்லம் இருந்தது, அநாத சிறுவர்கள், அதாவது பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு பராமரிக்கிற சிறுவர்கள் இல்லங்கள் இருந்தது. எந்தவித பிச்சைக்காரர், அதாவது காசு இல்லை, வருமானம் இல்லை என்று உணவில்லாமல் இருக்கும் சமூகம் அங்கே இருக்கவில்லை. அதே நேரத்தில் பிச்சை எடுக்கிற சமூகம் கூட இருக்கவில்லை. அப்படி மனநோயாளிகள் இருக்கவில்லை. மனநோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கும் நிலையங்கள் தான் அங்கே இருந்தது. எனவே தேசிய தலைவருக்கு கீழ் உள்ள அந்த கட்டுமானத்திலே உலகத்திலே நானும் இந்த நாட்டுக்கும் பார்த்துட்டேன். நாங்களும் அப்பா இருக்கின்ற பொழுது ஏனைய நாடுகளுக்கு தெரியாது, இந்த நாட்டுக்கும் பார்த்துட்டோம். இந்த நாடுகள் இருக்கின்ற கட்டமைப்பை விட மிகச்சிறப்பான கட்டமைப்புகள் அங்கே இருந்தது. அதே நேரத்தில் எங்கள் பேங்க் ஆஃப் தமிழகத்தின் ஆளுகை மேலாளராக நான் இருந்தேன். அந்த ஆளுகை மேலாளர் குடும்பத்தை நிர்வாக பொறுப்பாக இருந்தேன். அந்த வகையிலே அந்த வைப்பகம் கூட எங்களை 2003, 2004 நான் கணனிமயப்படுத்திட்டேன். இப்படி இங்கே எவ்வளவு வசதியோட வங்கிகள் இருக்கும், அதே வசதியில் அந்த நேரமே நாங்கள் செக் டிபாசிட் கம்ப்யூட்டர்ல பண்ணலாம். 2005 எங்கள்கிட்ட பண்ணலாம். செக்கை கம்ப்யூட்டர் டிபாசிட் செய்து போகலாம் கம்ப்யூட்டர். அப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதில் வங்கிகளுக்கு இடையில நெட்வொர்க் போட்டிருந்தாங்க. இன்டர்நெட் கூட அந்த பேங்கை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி நவீன வசதிகளோட அந்த வங்கிகள் இயங்கியது. வங்கிகளில் நாங்கள் முழுமையான ஒரு வங்கி கட்டமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி அங்க சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதே போல தமிழகத்தின் அனைத்து பகுதிகளும் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இயங்கிக் கொண்டிருந்தது.
அப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு சிங்கள பேரினவாத அரசு விடுதலை புலிகள் மீதான யுத்தத்தை ஆரம்பித்தது. அந்த 2006 தொடங்கின யுத்தம் 2007 முழுமையாகவும் 2008 முழுமையாகவும் 17 காலப்பகுதி 17 18 5 காலப்பகுதி 5ஆம் மாதம் 2009 வரை யுத்தம் முழுமையாக நடைபெற்றது. இந்த காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கான வளங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் கூட தமிழ விடுதலை புலிகள் 2.5 வருஷமாக சிறப்பான முறையில் சிங்கள பேரினவாத அரசுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தோடும் கடற்படையோடும் விமானப்படையோடும் சமராடி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் இலங்கை அரசாங்கம் வன்னிக்கான, அதாவது தமிழ விடுதலை புலிகளுக்கான பிரதேசத்துக்கான எரிபொருளை கட்டுப்படுத்தினார்கள், முழுமையாக மருந்தை கட்டுப்படுத்தினார்கள், போக்குவரத்தை கட்டுப்படுத்தினார்கள், மின்சார வசதிகள் இல்லாமல் பண்ணினார்கள், உணவு வசதிகளை தடுத்தார்கள். அனைத்து விடயங்களை வன்னிக்கான செய்திகள் வெளிநாட்டு செல்லாமல் இருப்பதற்கு அதை தடுத்தார்கள். மற்ற செய்தி இங்க இருக்கின்ற வண்டியில் நடக்கிற தகவல்கள் வெளியில போகாமல் இருப்பதை தடுத்தார்கள். இப்படி சகல விதமான தடைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டது. வெளியில இருந்து உள்ளுக்கு வெளியிடாது, உள்ளுக்கு இருக்கிற புகையிலால் தடைகளை கொண்டு வந்து உள்ளுக்கு செல்லுகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான செல்வீச்சுகளும் கோடிக்கணக்கான ரவுண்ட்ஸுகளும் அந்த 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நோக்கி வந்து கொண்டிருந்தது. எனவே அந்த வகையில மிகப்பெரிய யுத்தம் தான் அங்க நடைபெற்றது. மிகப்பெரிய யுத்தம் அங்க நடைபெற்றது. நாங்கள் சொல்ல போனால், என்னுடைய அனுபவத்தை சொல்ல போனால், கிளிநொச்சியில இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 30,000 புத்தகங்கள் சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு 2 லோரியில சொன்ன மாதிரி நான் 2 லோரியில போய் விஸ்வவாடியில முதலாக இடம் பேசியிருந்தேன். கிளிநொச்சியில இருந்து பேருந்து விஸ்வவாடியில இருந்து ஒரு டிராக்டர்ல ஏற்றி கொண்டு உடையார்கட்டுக்கு போனேன். அப்புறம் உடையார்கட்டில இருந்து ஒரு அரை டிராக்டர்ல ஏற்றி கொண்டு தேவீரத்துக்கு ஓடினோம். ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு மாதம் இருப்போம். தேவீரத்துல நான் கல்விக்கலா பொறுப்பாளர் பேபி என்ன நாங்கள் எல்லாம் கொண்டாத்தான் இருக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகள் நாங்கள் தான் தேவியோட ஹாஸ்பிட்டல், அதாவது தேவியோட குவாட்டத்துக்கு இருந்தாலும் பின்னால ஹாஸ்பிட்டல். அப்போ ஒரு பின்னேறம் போற தேவியூரத்துல இருந்த அனுபவத்தை சொல்லுகின்றேன். ஒரு மாலை நேரம் தேவியூர ஹாஸ்பிட்டல்ல அந்த குவாட்டத்தை ஜன்னலை திறந்தால் பின்னால டிராக்டர்ல காயப்பட்ட ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு டிராக்டர்ல வந்து ஏற்றி தான் கொண்டு வர, சும்மா அந்த தூக்கி ஏற்றுறோம். அது ஒரு டிராக்டர்ல வந்து 30 பேரும் கொண்டு 15 பேரும் கொண்டு 20 பேரும் கொண்டு இவ்வளவு தூக்கி டிராக்டர் வரும். டிராக்டர் அங்கே டிராக்டர் 2 வேகமா வரும். குழந்தை ராக்கியக்க தேவிர ஹாஸ்பிட்டல் அனுமதி சொல்றோம். குழந்தை ராக்கிவினம் ராக்கியக்க உயிரோட இருந்தால் உள்ளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, உயிர் இல்லைன்னா நாங்கள் அந்த குவாட்டத்துக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். அப்படியே போட்டு இந்த 2 பிள்ளைகள், எனக்கு 2 பிள்ளைகள், அப்புறம் புவிக்கு தெரியும் அந்த 2 பிள்ளைக்கு அப்ப 8 வயது. அப்படி அப்ப நான் பேபி அண்ணன் இந்த பிள்ளைக்கு 8 வயது. 2 பேருக்கும் சொல்றேன், எங்களை மகளவை என்ன ஜன்னலை திறந்து அதை பார்ப்பேன் வெட்டி. அப்போ ஒரு 100 படி இருந்தது, அப்படி கொஞ்சம் இருந்தது. நான் பார்க்கக்கூடாதுன்னு அவருக்கு அது விளங்கி. அப்ப அந்த பிறகு அந்த மக்கள் இந்த உடல்கள் 100 கிட்ட பிறகு பார்த்தா இரவு 10 மணியோட ஹாஸ்பிட்டல் வெளிச்சத்துக்குள்ளார பார்க்குது. அது இன்னும் குவிஞ்சு மேல கொண்டு போட தொடங்கி. விடிய பார்த்தா ஒரு 300-400 உடல்கள் மக்கள். அதுல நாய் பசியில சாப்பிடு, மக்களுக்குள்ள இருக்கிற உடலுக்குள்ள வர சாப்பாட்டை நாய் சாப்பிடு. இப்படி முகமான பிள்ளைகள் வந்து பார்த்து அவைக்கு ஒரு அப்செட் மாதிரி வந்துச்சு. பொண்ணு பயந்து இது இந்த சூழல், இது பார்க்க ஜெண்டர் கிளாஸ் வந்து பின்னால இதுதான் இருந்த சூழல். இப்படி மக்களை லட்சக்கணக்கில் கொள்வதன் ஊடாகத்தான் போராட்டத்தை மாணிக்க வைக்கப்பட்டது. காயக்காரர் வந்தாப்ப உள்ளுக்கு போயிடும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. பெருங்காயக்காரரும் சிறுங்காயக்காரரும் வைத்து சிகிச்சை அளிக்கப்படும். அந்த சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அது முன்னாடி செயல்படும். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே விடும், ஹாஸ்பிட்டல் முத்தத்துல விடும். சரி, இதுக்குள்ள தான் போனோம். டிராக்டர் காயக்காரரை ஏற்றி கொண்டு வரும், அந்த டிராக்டர்லும் விடும், காயக்காரருக்கு மேலே விடும். அப்புறம் அதுல ஜாங்க எப்படி தப்பி உயிர். அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு ஒரு 2-3 நாள் திடீர் இடப்பெயர்வு. அதுல பட்டு வேச்சல் எடுத்து கிட்ட ராணுவம் இருது. நாங்கள் தேவீரத்துல இருந்து அடுத்த இடப்பெயர்வாக டிராக்டர்ல மோட்டார் சைக்கிள இருக்கிற சாமானை கொண்டு வரோம். லொரியில வலிக்கிட்டு டிராக்டர்ல வந்து டிராக்டர்ல வந்து மோட்டார் சைக்கிள் இருக்கிற சாமான், பாயல், தலனி, முக்கியமான இதுகளை கொண்டு சுதந்திரவன் சந்தி போறோம். சுதந்திரவன் சந்தி செந்திரஞ்சலி அடிக்கு போயிருக்கோம். செந்திரஞ்சலி அடியில இருந்து பிறகு கொஞ்ச காலம் அதுல இருக்கிறோம். அதுல இருந்து தப்பி மலையமடம் போறோம். மலையமடத்தில இருந்து கொஞ்ச காலம் இருக்கிற ஒரு மாத்துக்கிட்டே இருக்கோம். அதுல இருந்து தப்பி கன்னியாகுமரி மக்களுக்கு போறோம். அப்புறம் அதுல இருந்து தப்பி கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல இருக்கிறோம். அப்புறம் அதுல இருந்து 15 நாளை அப்புறம் பங்கரெல்லாம் அடிச்சு இது ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு. அதுல இருந்து வெள்ளாமண்டியாக்களுக்கு போறோம். இப்படி பல தடவை கடைசியா ராணுவத்தில இருந்து 16ஆம் தேதி நேற்று இரவு வழி கிடைக்கல. ஷர்ட்டோட மட்டும்தான் வலிக்கிட்டான். கடைசியா ஒன்றும் இல்லை, சேட்டு தான் கிடந்தது. உடுத்த உடுப்பு, அந்த உடுப்பும் நான் நினைக்கிறேன் எனக்கு குளிச்ச ஞாபகங்கள் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எப்ப குளிச்ச உண்மையே தெரியாது, அந்த நாட்கள் ஞாபகம் இல்லை. ஆனாலும் கூட மித்ரா சொன்ன மாதிரி என்னுடைய துணைவியார்
ஒரு பெண் அவ சொல்லுவா, இங்கா போய் எனக்கு வயிற்றால போகாம இருக்கிறதுக்கு சாப்பாடு கொஞ்சம் வயிற்றால இருக்கிறது அந்த ஏதோ ஒரு மருந்து ஒன்று இருக்கு, அது வணி வந்துருக்கு, அது பேர் என்ன ஞாபகம் இருக்குது, அதில் வணி வந்து கொடுத்துருக்கோம். அதே வயிற்றால போகக்கூடாதுன்ற மோஷன் போகக்கூடாதுன்றது மருந்து ஒடிக்கிறது. இவ போகணுமன்ற கொடுக்குற மருந்து போய் போகக்கூடாது. அதே நேரத்தில் இருந்த நிலைமை என்னன்னு சொன்னால் கஞ்சி அங்க வந்து மக்கள்கிட்ட அரிசி இல்ல. அப்ப தமிழ் விடுதலை புலிகளின் நிர்வாக சேவை புனர்வாழ்வு கழகம் வந்து கஞ்சி கொட்டைகளை அமைச்சு எல்லா இடமும் வந்து அதுக்கண்டு சிறப்பு பொறுப்பாளர்களை போட்டு கஞ்சி காய்ச்சி முதல் ஆரம்பத்தில் வந்து கஞ்சி அரிசி பால் தேங்காய் பால் அரிசி எல்லாம் போட்டு காய்ச்சி கொடுத்தாரு உப்பு போட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் போக அரிசியும் உப்பும் கிடைச்சது, தண்ணியும் கிடைச்சது, தேங்காய் பாலை விட்டுட்டார். தேங்காய் பால் இல்லை, தேங்காய் சிரட்டை தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் போக கடல் தண்ணியும் உப்பு தண்ணி இருந்தது, அரிசியும் போட்டு கஞ்சி காய்ச்சினான், உப்பும் இல்லாம போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் தண்ணியும் எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்துரு இந்த நிலைமை தான் இருந்தது. ஆனாலும் கூட இப்படி முதல் போய் நிற்கிறது வந்து சின்ன பிள்ளைகள் லைன் அடிப்பார். நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள், சின்ன பிள்ளைகளும் ஓடிப்பார் லைன்ல கோப்பியலோட நிற்பார், அதுக்கு செல் அடிப்பார். அந்த சின்ன பிள்ளை வேண்ட போற பிள்ளையும் செத்து கிடக்கும், வேண்டின பிள்ளை குடிச்ச பிள்ளைன்னு வைத்தாலும் குடிச்ச கஞ்சி வழியில வந்துடும் வைத்துக்கலாம். இப்படியான அவலத்தை நான் ஒரு காலம் பார்க்கிறேன், என்னுடைய அவலத்தை நான் பார்க்கிறேன். நாங்கள் எங்களோட இப்ப நாங்கள் ஒரு ரூட் வச்சிருக்கிறோம். எங்களோட நீதித்துறை பொறுப்பாளர் கமலேந்தி என்ற சரியான தமிழில் ஆற்றலும் ஒரு இதுவும் நிறைந்தவர், நடைமுறைகள் இதுகள் நடந்தவர். ஒரு வேர்ட் எங்களோட வைப்பதுக்கு முன்னால எங்களோட ஆஃபீஸுக்கு முன்னால வந்து ஒரு வித்துடன் ஒரு மக்கள் இந்த ரோட்டில் போகுதுன்னு சொன்னா கூட இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே நாங்கள் எழும்பி நிற்போம், அது போல அப்புறம் இருப்போம். அப்படி ஒரு பண்பான நிர்வாகத்தை கொண்ட நாங்கள் கடைசிய நான் விரைக்குள்ள விலத்தி நடந்து வர்றதுக்கு இடம் இல்லாமல் அந்த செத்திருந்த அம்மாவை உலக்கி அதை எதிரே ஏறினால் எந்த பக்கத்தில் ஏறினால் அமர்த்தப்படாது வீங்கி இருந்தவர் காலில் உழக்கிறதா தலையில உழக்கிறதா வயிற்றுல உழக்கிறதா அர்த்தவர் வித்தவர். அப்படி ஒரு கடைசி கட்டத்துல சிலது கடந்ததும் மிதிச்சதும் தான் நாங்கள் செய்து வந்தோம். இப்படி அந்த மித்ரா சொன்ன மாதிரி ஒரு மலசலம் கழிப்பதற்கு இடமில்லை, சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, சரி சாப்பிடுறது இல்லை. கடற்கரையோடு இருந்தான், கடற்கரையோட இவ்வளவு அவலப்பட்டிருக்கிறோம், எங்களை நமக்கு இவ்வளவு கௌரவம் இவ்வளவு பண்பு நாங்கள் நிறைஞ்ச நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்து 2-3 லட்சம் 4 லட்சம் மக்களை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட 4-5 சதுர கிலோமீட்டர் கொண்டு வந்து இருத்தி விட்டால் எப்படி இருக்கும்? அப்ப மிக மோசமான நிலையில மிக மோசமான நிலையில நாங்கள் இருந்த நாங்கள். அப்ப அந்த தண்ணி உதாரணத்துக்கு கடைசியில வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பது மிக கடினம். இந்த குளிக்கிற இடம் குடிக்கிற தண்ணி கூட நாங்கள் எங்கேயாவது இடத்துக்கு போய் இந்த இடத்துல கிணறு இருக்கா, அந்த கிணத்துல தண்ணி வருகுதான், அங்க போனால் காவல் நிக்கணுமா, தண்ணி ஊறணுமா. அந்த தண்ணி ஊறும் வரையும் காவல் நின்று தண்ணியை எடுத்துக்கொண்டு வருவோம். எங்கள் நாங்கள் முதல் குடிக்க மாட்டோம், எங்களோட பிள்ளைகள் தான் முதல் கொடுப்போம். இந்த சின்ன பிள்ளைகள் தான் தண்ணியை கொண்டு கொடுப்போம். ஏன்னு சொன்னால் காவல் நின்று தண்ணி ஊற எடுத்துக்கொண்டு வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் அதுக்கு பிறப்பிச்ச வச்சு கொடுப்போம். அப்ப அந்த நேரம் எங்களுக்கு பசி தெரியவில்லை, அதே நேரத்துல படி தெரிய இல்லை, செல் அடிக்கிறான் சாக போறோம்னா தெரிய இல்லை, எங்களுக்கு அதில் தெரிய இல்லை. ஏன்னு சொன்னால் பழக்கப்படும், அது இயல்பா போச்சு. அப்ப மிக மோசமான நிலையில நாங்கள் வந்தோம். கடைசியாக லட்சக்கணக்கு இருந்த மக்கள் என்னன்னு சொன்னா 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் இருந்தால் எங்களை சுத்தி நின்றதே 2 லட்சம் 3 லட்சம் ராணுவம். அப்ப ஒரு 1.5 லட்சம் ராணுவம் ஒரு 4 லட்சம் மக்களை நோக்கி துப்பாக்கி இருக்கு. 1.5 லட்சம் ராணுவம் 4 லட்சம் மக்களை நோக்கி துப்பாக்கி அடிச்சுடுது. அப்ப ஒரு ராணுவம் ஒரு நாளைக்கு 100 ரவுண்ட் சுட்டாலும் உங்களுக்கு தெரியும் 1 லட்சம் ராணுவம் 100 ரவுண்ட் சுட்டா 1 கோடி ரவுண்ட் பெறுது 4 லட்சம் மக்கள். அதே போல ஆட்லரியால் ஒரு 1000 செல்லடிப்பான், கொத்துக்குண்டால ஒரு 1000 செல்லடிப்பான், கடற்கரையில இருந்து கடற்பீடாங்கில் ஒரு 1000 செல்லடிப்பான், விமானத்தால 250 300 கிலோ 500 கிலோ குண்டு வளர்ந்து போடுவாங்க. விழாத்துக்களால் தப்பி வந்ததுதான் அந்த மக்கள். இதுக்குள்ள இளைஞதான் 1,46,000 மேற்பட்ட மக்கள் கொத்தாக கொல்லப்பட்டார். காசால நடக்கிற இப்ப பேரவலம் அது இப்ப உலகத்துக்கு மீடியாக்களால பெருசா தெரியும். ஆனா எங்களுக்கு நடந்த இதை விட மாபெரும் பேரவலம் உலகத்துக்கு மீடியாவுக்கு விரைவில் என்ன விஷயங்கள் படங்களா வந்திருந்தா கூட அங்க நேரம் சாய்ச்சிருக்க மாட்டோம். அப்ப ஒரு கட்டத்துல வந்து முந்தைய அடக்கம் செய்யற நிலை வந்து ஆரம்பத்துல வந்து நாங்க கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து வேலை செய்விக்கிறாங்க. என்ன சில இடத்துல பொது இடத்தை எடுத்து பெரிய வாங்குற ஆக்களை கொஞ்சம் அடிச்சு போட்டு பொடியை வந்து இடமிட்டு எடுத்து எல்லாத்தையும் அடுக்கிறது.
மக்கள் இந்த உடல்கள் எல்லாம் நீட்டுக்கு அடிக்கப்பட்டு ஒரு 15 வரை அடிக்கப்பட்டு அப்படியே வண்ணம் ஓடுது. புற ஒரு கட்டத்துல இயலாத கட்டத்துல வந்துட்டு அப்படியே ஒரு கிடங்கு எடுத்துட்டு அப்படியே போடுறது ஃபுல்லாகும் வரை போட்டு பண்ண முடியும். அந்த நிலையில உருவாகி இதப்பட பேரளவுக்கு இருக்கு. ஒரு ஒரு உடலை விதைப்பதற்கு கூட நிலம் இல்லாத நிலை, கிழங்கு வெட்டுவதற்கு கூட மம்பட்டி இல்லை. அப்ப அப்படி மிக பெரும் பேரவலம் இறுதியில இருந்தது. ரெண்டா நீங்க யோசிக்க வேணும், தண்ணி இல்ல, மருந்து இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, பங்கர் வெட்ட இடம் இல்ல, அப்படியான பேரவலத்தை கொண்டு வந்து திட்டமிடப்பட்டு கொண்டு வந்தபடியாத்தான். ஆனால் அதுவரைக்கும் தமிழ விடுதலை புலிகள் களத்துல மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாக போராடி கொண்டிருந்தார். இந்த மக்கள் லட்சக்கணக்கில் காயப்படைக்கிறது, 1000, 10,000, 8,000 பேர் காயப்படைக்கல. அந்த மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கின்ற நிலையிலும் மிக மோசமான நிலையில மக்கள் கொல்லப்படுகின்ற போதுதான் தமிழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. மக்கள் நலங்கிறது மௌனிக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க யோசிக்கணும். 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரையும் கடல்ல இருந்து வர்ற வளங்கள் இல்லாத நிலையில் கூட தமிழ விடுதலை புலிகள் எப்படியே களமாடி அதை வென்றிருக்கிறார்கள். இறுதி வரை களமணி அப்படித்தான் இருந்தது. களமணியை பொறுத்தவரை மிக பயங்கரமாக தான் இருந்தது. ஆனாலும் 22 நாடுகள், 22க்கு மேற்பட்ட நாடுகள் இலங்கை அரசாங்கம் தேவையான ஆயுதங்களை கொடுத்து கங்கட கடன் வளங்களை கட் பண்ணி ஆயுத பலம் கூடிச்சு. சிங்கள ராணுவத்தின் ஆயுத பலம் கூடி போச்சு. ஆயுதம் வெப்பன்ஸ் பேனை இருக்கு, இங்க இல்லை. அவர் எல்லாமே இருக்கு, இங்கேயும் இருக்கு, பேனையும் இருக்கு, போதிய பேனையும் இருக்கு, போதிய இங்கேயும் இருக்கு. அதை கொண்டு எங்கன்றதை நம்ம இன்னும் கொண்டு வச்சோம், ரவுண்ட் வச்சோம். அது போதிய அளவு இருக்கு. மற்றது விடுதலை புலிகள் கட்டுப்பாடு இருந்தது. ஒரு குறி பார்த்து சரியாகத்தான் பேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இது இவங்கள் வந்து யாரு சிங்கள பேரினவாத அரசு வந்து அப்படி இல்லை. அவர்கள் ரூட் கொடுப்பா நீ இவ்வளத்தை அடிக்க வரும், நான் கடகராட்டு அடிப்போம். அப்ப எங்களை ஒரு இதுக்குள்ள இருந்து நாங்கள் தப்பினாங்கள். மிக பெரும் பேரவடம். இன்றைய நாள் இந்த தமிழ் ஹெல்ப்லைன் என்ன பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு பொருத்தமான தலைப்பை நீங்க எடுத்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு பேரவலம் நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நினைவில் நாள் இந்த வரலாற்று மிகப்பெரிய தொன்பியல் இந்த இனப்படுகொலையை நாங்கள் சர்வதேசத்துக்கு திருப்பி 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 சொல்லி எங்களுக்கு நடந்தது அது உலகாலம் என்றாலும் இளையோருக்கு அது கடத்தப்பட்டு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சர்வதேச நீதிமன்றத்தில் ICC கொண்டு சென்று அங்கு விசாரணையின் சாட்சியங்களாக அந்த இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டு இந்த நிரூபிக்கப்பட்ட பின் இதுக்கு என்ன தீர்வு, அந்த இனம் நிரந்தரமாக இப்படியான இனப்படுகொலை சந்திக்காமல் நிரந்தரமாக அதுக்கான தீர்வு என்ன ஒன்றது பிரிந்து செல்வது. பிரிந்து செல்வது என்றால் அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. என்னன்னு சொன்னால் ரிபரண்டம். அப்ப ரிபரண்டத்தை நடத்தி அதனூடாக பிரிந்து செல்ற ஒரு நடைமுறை உலகம் முழுக்க இருக்கு. அந்த நடைமுறைக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த இளையோருக்கு கடத்தி சர்வதேச நியாயம் கேட்டு எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் வந்ததே அங்க இருக்க முடியாமத்தான். அதை விட வடக்கு கிழக்கில் இருக்க மக்கள் தொடர்ந்து இனப்படுகொலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அங்கு நடந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இன்றும் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்றும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்றும் லட்சக்கணக்கில் இளைஞர்கள் வெளியேறு நோக்கத்தில் இருக்கிறார்கள். வீட்டு வாசல்ல ராணுவம், போட்டுல ராணுவம். அப்ப எப்படியான அச்சுறுத்தல் இருக்கிறோம். அச்சுறுத்தல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேணும். உருவாகி எங்களை மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அந்த நேரத்தில் இந்த பேரவலத்தை நீங்கள் ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறீர்கள். இந்த பேரவலத்தை இருந்து எங்களை மக்கள் இந்த இனப்படுகொலை தொடர்ச்சியாக நீடிக்கின்றது. இதிலிருந்து விடுதலை பெறக்காக நான் தொடர்ந்து ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இதை நிறுத்த நான் சேர்க்க வேண்டும். நன்றி. நன்றி மாஸ்டர். இன்று சில நீங்கள் எடுத்த உழைப்புகளின் பங்கு நாங்கள் அதுகளின் விளைவுகள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அமெரிக்கா இன அழிப்புக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இன அழிப்பு என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதல் கனடா இன அழிப்பு என்ற ஒரு வாரத்தை கூட டொரண்டோ மாநிலத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் இந்திரா காந்தியோட நேரங்கள்ல கூட இந்திரா காந்தி தமிழின பிரச்சனையை இன அழிப்பு என்ற ஒரு வசனத்தை அந்த நேரம் பாவிச்சு எங்களுடைய பிரச்சனையை அந்த நேரம் முன்னுக்கு கொண்டு வந்ததை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. இந்த காலகட்டத்துல எங்களுடைய பிரச்சனை இப்ப மித்ரா வந்து இதை பற்றி சொல்லியிருந்தார், ஆர்மேனியன் ஜெனசைட் என்ன மாதிரி எவ்வளவு காலம் எடுத்து என்று. ஆனால் எங்களுக்கு அதை விட குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் இதை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. இந்த போற பார்க்கிற நீங்கள் இன்றைக்கு காசால நடக்கிற பிரச்சனைக்கு
அங்க இலங்கையில ஈழத்துல தான் இல்ல ஒரு விடுதலைக்கான பிரச்சனைக்கு இராணுவ தீர்வு ஒன்றை கொண்டு வரலாம் என்றத முன்னகர்த்தி அதுல வெற்றி கண்டது என்ற விளைவுதான் காசா பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனையை நீங்கள் ஈழ பிரச்சனையின் ஒரு விளைவாக பார்க்கிறீர்களா? என்ன விதத்துல நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு ஈழ பிரச்சனையை நாங்கள் கொண்டு போக வேணும், அதை என்ன மாதிரி நாங்கள் ஒரு ராஜதந்திர நிலைப்பாடுகள் எப்படி எடுக்க வேண்டும் என்றதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? நிச்சயமா இந்த மாதிரி அங்க இலங்கையில 2009ஆம் ஆண்டு 2008 2007 காலப்பகுதியில இலங்கை அரசாங்கம் என்ன விதமான உத்திகளை கையாளுகிறோம், அதே உத்திகளைத்தான் இப்ப இங்க கையாளப்படுகிறது. காசாவிலும் இஸ்ரேல் நாடுகள் வந்து கையாளுது அதே உத்தி. என்ன மாதிரி என்றால் செல்லுகளை அடித்து பெரிய பெரிய குண்டுகளை போட்டு மக்களை இடம்பெயர பண்ணி ஒரு இடத்துக்கு நோக்கி நகரப்படுறது. அதே நேரத்தில் உளவியல் ரீதியாக ஹாஸ்பிட்டலை தாக்குவது, ஹாஸ்பிட்டலை கைப்பற்றுவது, ஹாஸ்பிட்டலை கைப்பற்றி அதில் இருக்கிற நோயாளிகளை கொண்டு வைப்பது, இப்படியான வேலைகளை அங்கேயும் அதே மாதிரி செய்திருக்கிறார். அப்ப அதே போலான அந்த பாணியை இன்றைக்கு இஸ்ரேல் அந்த காசா பிரியங்கள் போன்ற இடங்கள்ல மேற்கொள்ளப்படுது. காசால மிக மோசமான முறையில கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இது எங்களுக்கு எப்படி அந்த பேரவலன் நடந்ததோ அதே மாதிரி தான் இங்க நடக்குது எங்க இந்த காசாவில். ஆனா காசா மக்கள் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு எப்படி உணவுகள் வழங்கப்படாமல் மறுதளிக்கப்பட்டு அந்த இஸ்ரேல்களால் வர வேண்டிய பாதைகளால் உணவுகள் மறுதளிக்கப்படுகின்ற போது இன்று சர்வதேசம் அதுக்கு ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்து அது சர்வதேசம் வந்து உணவுகள் வழங்குவதற்கான முயற்சிகளை வழங்கல் ஊடாக சில சில போக்குவரத்தையும் செய்யுது. ஆனா வன்னில அப்படி நடக்கு. ஒரு கட்டத்துல வந்து UNHCR உதவிகள் செய்தது. ஒரு கட்டத்துல வந்து வன்னில வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு 70,000 மக்களா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உணவை அனுப்பி அந்த கல்வியில கேட்கலாம். மித்ரா மீண்டும் எங்களுடன் இணைந்திருக்கிறார். மித்ரா, நீங்கள் அந்த கிஃபீர் விமானத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு இஸ்ரேலிய விமானம். அங்கு கைகொள்ளப்பட்ட சில போர் முறைகள் தந்திரங்கள் வந்து இன்றைக்கு காசால பாவிக்கப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். உணவு, நீர், மருந்து வயல் எல்லாம் வந்து இன்றைக்கு அங்க வந்து ஒரு போர் வெப்பனாக பாவிக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த மக்களுக்கான அழிவுகள் இந்த அளவுக்கு நடக்கக்குள்ள எல்லாம் வந்து வெளியில வந்து கொண்டு இருக்குது. எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் இறந்தாலும் இன்றைக்கும் அதுக்குள்ள இருந்து கொண்டு வெளியில இந்த விடயங்களை வெளியில கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு எங்களோட தீர்வு திட்டங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா எங்களுக்கு போதுமான வெளிநாட்டு ஆதரவு இருக்குது, இந்த தீர்வு திட்டங்களை நாங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலையில அல்லது அப்படியான ஆதரவு தளங்கள் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கிட்டோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது அதை என்ன மாதிரி அந்த அந்த சூழ்நிலையில மாற்றலாம் என்று நீங்கள் வந்து ஒரு அந்த நேரத்துல 2000 ஆண்டு பிறந்த பிள்ளை என்றால் உங்களுக்கு அந்த நேரம் 8 வயது தான் இருந்திருக்கும். ஆனபடியால் நான் உங்கள்கிட்ட ஒரு அரசியல்வாதி சொல்ல வேண்டிய பிரச்சனையை நான் எதிர்பார்க்கையில் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு மகளாக என்ன என்ன விதத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க? இதுல நாங்க முற்றுமுழுதான் எங்கள்கிட்ட சர்வதேச ஆதரவு இருக்குன்னு சொல்லல. அப்படி நாங்க சொல்றதுலயும் நியாயம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க ஓரளவுக்கு சர்வதேச மட்டங்கள்ல அல்லது வெளிநாடுகள்ல நாங்க எங்கெங்கெல்லாம் பறந்து வாழ்றோமோ அங்கெல்லாம் நாங்க இந்த இனவழிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். அதுக்கான கண்காட்சிகளை வைக்கிறோம். நாங்க போனோம்னா தெரியும், இங்க இருந்து ப்ரொஜெக்டரை போட்டு எங்களோட தேசிய மலர சதுக்கத்துல காட்சிப்படுத்துறோம். இப்ப முக்கியமான தீர்வு என்னவா இருக்குன்னா, வெளிநாட்டு ஆக்களை விடுங்களேன், சர்வதேசத்தை விடுங்களேன், எங்கட தமிழ் மக்கள்ல நிறைய பேருக்கே இந்த போர் தொடர்பான சரியான தெளிவில்லை என்றுதான் சொல்லணும். நான் நினைக்கிறேன் மாஸ்டர் எல்லாம் நிறைய பேரை சந்திச்சிருப்பேர். சரியான தெளிவு எங்கட மக்களுக்கே இல்ல. கேட்ட இன்றைக்கு சொல்லிருப்பாரு, ஏன் சண்டையை பிடிச்சவ, ஏன் அடிபட்டவ என்று கேட்கிற ஆக்கள் எங்கடைய ஆக்கள்லயே இருக்கிறோம். இன்றைக்குள்ள இப்ப சர்வதேச மட்டத்துல சரியா நாங்க இன்னும் கொண்டு போய் சேர்க்கையில, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் என்ற ஒரு கட்டத்துல இப்ப நாங்க எல்லாமே இருக்கிறோம். இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இங்க பிறந்த பிள்ளைகள் இருக்கிறோம். இப்ப அடுத்த ஜெனரேஷன் நான் இங்க இருக்கிறேன்னா இந்த அடுத்த சந்ததி வந்து இந்த நாட்டுல பிறக்கக்கூடிய பிள்ளையா இருக்கும். இந்த நாட்டுல ஏற்கனவே 2வது 3வது சந்ததியில இருக்கிற தமிழ் ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். எங்கள்கிட்ட நாங்க வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன், எங்களுக்கு 2 மொழியும் தெரியும். இந்த நாட்டின் மொழி எங்களுக்கு தெரியும்.
அப்ப எங்கட கதைகளை இப்படி நடந்தது இன்றைக்கு நடக்கக்கூடிய இப்ப சமகால இனப்படுகொலைகளை ஒரு உதாரணமா வச்சுக்கொண்டு நாங்க காட்டலாம். இப்படித்தான் எங்களுடைய பத்திரிகையாளர்களும் ஊடகர்களும் படுகொலை செய்யப்பட்டவர். இப்படித்தான் வல்லுறவுகள் அங்க நடந்து கொலை செய்யப்பட்டது. இப்படித்தான் சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எத்தனையோ நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டவர். நான் நினைக்கிறேன் இந்த காசாட பிரச்சனையில ஒரு புகைப்படம் வந்தது. இறந்து போன பிள்ளைகளினுடைய உடைகளும் அப்படியே வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன். நேத்து அந்த பிள்ளை அந்த உடுப்பை போட்டிருக்கு, இன்னைக்கு போடுறதுக்கு அந்த பிள்ளை இல்ல. அது நான் நினைக்கிறேன், நான் பாக்க 200, 300 உடைகள் இருந்தது, இப்ப 1000 தாண்டி போய் கொண்டிருக்கு. அப்ப நாங்க அதை உதாரணமா சொல்லி எங்களுடைய கதைகளை இன்றைக்கு சொல்லலாம். இப்படித்தான் ஒரு பெரிய இன அழிப்பு எங்களுக்கு நடந்தது, இப்படித்தான் எங்களுடைய சிறுவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற கதைய நினைக்கிறேன் இன்னும் ஒரு சரியான தெளிவுபடுத்தலையும் இன்னும் நிறைய பேர் சாட்சியங்களா மாறணும். இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு இப்படி உயிருள்ள நாங்க இன்றைக்கு கிளிநொச்சியில இறங்கி இந்த தர்மபுரத்துக்கு அங்காலே வசிக்கிற மக்களை நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்ன கிளிநொச்சியில இறங்கினோடனே நாங்க கண்டுருவோம். கை இல்லாதாக்கள், கால் இல்லாதாக்கள், ஊன்றுகோல்லையும் சக்கர நாட்காலிலையும் நடக்கிறார்கள், கண் 2 கை இல்லாதாக்கள் சொல்லி நாங்க போரின்ற வாழும் சாட்சியங்களை ஊரில் இறங்கினாலே நாங்க காணுவோம். கிளிநொச்சியில இறங்கினாலே நாங்க காணுவோம் ஒரு யுத்தத்தின் வாழும் சாட்சியங்களை. அப்புறம் உயிர் தப்பி வந்திருக்கக்கூடிய நிறைய சாட்சியங்கள் இன்னும் நாங்க இருக்கணும். ஜெனிவாக்கு நாங்க கொண்டு போறோம் ஆதாரங்களை வருஷம் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் சத்தமா சொல்லணும். எத்தனை பேருக்கு ஊடகத்துக்கு வரைக்க சொல்லுவினோம். ஒரு ஊடகவியலாளருக்கான பணி என்னன்னு சொன்னா குரலற்றவர்களினுடைய குரலா இருக்கிறது. இப்ப என்ன மாதிரி 1000 பிள்ளைகள் தப்பி வந்திருப்பின. எந்த பணி என்னன்னா அந்த 1000 பிள்ளைன்ற கதையையும் நான் சொல்லணும். இன்னொரு ஊடகவியலாளர் பணி என்னன்னா 1000 கையில்லாத கதையையும் நீங்க சொல்லணும். அப்ப எங்கள்ல எத்தனை பேருக்கு குரல் இருக்கு? எனக்கோ சார்ல்ஸ் அண்ணாக்கு, பாலா மாஸ்டருக்கு எத்தனை பேருக்கு குரல் இருக்கோ நாங்க குரல் அற்றவர்கள் அத்தனை பேர்த்த கதையையும் சொல்லணும். எங்களால இன்னும் எவ்வளவு தூரம் சர்வதேசத்துக்கு அழுத்தமா சொல்லிடுமோ. சின்ன சின்ன மாற்றம் தான். இப்ப நாளைக்கு நாங்க கூட்டமா இந்த சென்ட்ரல் லண்டன்ல போய் எங்களுக்கு இப்படி ஒரு இன அழிப்பு நடந்ததுன்னு நாங்க கத்தி சொல்லுறோம்டா, அத 10 வெளிநாட்டவர் பாக்குறேன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சக்தி. 10 பேருடைய பார்வை எங்களோட பக்கம் திரும்புதுன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு 10 கை சேர்ந்த மாதிரி தான் எங்களுடைய போராட்டத்துல, எங்களோட முயற்சியில. இன்றைக்கு நாங்க இந்த காணொலியை ரெக்கார்ட் பண்ணி இதை நாங்க போட போறோம்னு சொன்னா இதை 10 பேர் பார்த்தா எங்களுக்கு இன்னொரு 10 கை சேர்ந்த மாதிரி தான். இப்ப நாங்க எவ்வளவு சர்வதேச மட்டத்துல இல்ல சர்வதேச அரசியல் தரப்புகள்கிட்ட நாங்க அதை கொண்டு போயிடுமோ அதுக்கு நாங்க போகணும். அதுக்கு முக்கியமா நாங்க செய்ய வேண்டியது என்னண்டா, நாங்க அந்த இடத்தில இருக்கணும். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசு பதவிகள்ல எத்தனையோ தமிழர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமா எங்க ஊர்ல என்ன கிராம சேவகர், அடுத்த பிரதேச செயலாளர், மாகாண சபை தலைவர், அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி, எங்க எல்லாம் நாங்க நுழையலுமோ, இங்க கவுன்சில்ல இருந்து எங்க எல்லாம் எங்களுடைய அந்த அரசு பொறுப்புகளுக்கு நாங்க நுழையலுமோ, நாங்க எந்தெந்த நாட்டுல இருக்கிறோமோ அரசியல் எங்களுக்கு கல்வியா இருக்கணும், அரசியல் ஒரு வேலையா இருக்கணும். எங்கட அடுத்த சந்ததி எங்க பிரித்தானிய பாராளுமன்றத்துல போய் உங்களால ஒன்று சொல்ல இயலுமா, எங்க நாட்டுல இப்படி நடந்தது என்று சொல்லுற அளவுக்கு நாங்க அந்த பதவியில இருக்கோம். முதலாவது அது கட்டாயம் நடக்கும். கனநாளில கிட்டடியில நடக்கும். அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எல்லாம் நீங்க இருக்கிற அதே போகணும். ஓகே, நீங்க இந்த கவுன்சில் இருக்க, இப்ப நான் ஹெரோ கவுன்சில்ல இருக்கிறேன்னா என்னோட 10 கவுன்சிலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா 10 பேருக்கு நான் கதையை சொல்லுவேன், 4 பேர் கேட்பானா ஓகே அப்படி நடந்திருக்கு. எனக்கு 2 எம்பி தெரிஞ்சிருக்கணுமா, நான் அவர்களோட அரசியல் சார்ந்து செயற்படுறேன்னா உதவியாளரா இருக்கிறேன்னா நான் அவருக்கு கதையை சொல்லணும். அந்த சொல்லுற இடத்துக்கு நாங்க வந்து அதை நாங்க சொல்லணும், இன்னும் அழுத்தமா சொல்லணும், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து சொல்லணும். நீங்கள் சொன்னபடி இங்க கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த கவுன்சிலர்ஸ் அவருக்கு அழைப்போம். நந்த, உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை இதுல பரிமாற முடியுமா? வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். முதல் கண் மித்ராவுக்கும் பாலா மாஸ்டருக்கும்
இறுதி நேரத்தில் நடந்ததை எங்கள் கண் முன்னால அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு 2 விடயங்களை நான் கூற இருக்கின்றேன். முதலாவதாக ஏர்லி ஆஃப்டர்நூன் நான் தமிழ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜோர்ஜ் கலவே எம்பி அவர்கள் ஒரு மோஷனை பார்லிமெண்ட்ல கொண்டு வர ஜூனுக்கு, அதுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ஏர்லி மோஷன் கொண்டு வருவதற்கு, அதாவது இனவழிப்பு 15 வருடங்களுக்கு முன் நடந்தது, அதற்குரிய தீர்வுகள், அதை பற்றி ஒரு விசாரணை தேவை, இதுகளை பற்றி ஒரு அடங்கிய ஒரு ஏர்லி டே மோஷனை அவர் ப்ரொப்போஸ் பண்ணுகின்றார். அவர் இண்டிபெண்டன்ட் எம்பியாக இருக்கின்றார். அப்ப அவர் கூட கொண்டு வருவதற்கு இப்ப இதுவரையில 6-8 பேர் கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு எலெக்ஷன் பீரியட் என்றபடியால ஒவ்வொருவரும் அந்தந்த தொகுதியில் உள்ள உங்களுடைய எம்பி மேரை நாடி அதற்குரிய கையெழுத்தை கேட்க வேண்டும். முதலாவது. 2வது, மித்ரா அவர்கள் ஒரு இதை கூறியிருந்தார்கள், ஒவ்வொரு கவுன்சிலையும் இதுகளை பற்றி கதைக்க வேண்டும் என்று. அதற்கு ஒரு முதல் படியாக 2024ஆம் ஆண்டு சட்டன் கவுன்சிலில் இந்த ஹொலோகாஸ்ட் நிகழ்வின் போது 26ஆம் தேதி ஜனவரி மாதம் ஹொலோகாஸ்ட் நிகழ்வின் போது எங்களுடைய இதுக்கும் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தது என்று முதற்கட்டமாக ஒரு 5 நிமிடம் எங்களுக்கும் அது ஒதுக்கப்பட்டு நாங்கள் அதை பற்றி கதைச்சிருந்தார்கள். அடுத்த வருடம் நாங்கள் இதை பெருசாக செய்ய இருக்கின்றோம். எக்ஸிபிஷன் மாதிரி நடந்த அழிவுகளை எல்லாத்தையும் எங்களோட லைப்ரரியில வச்சு ஒரு கிழமை இதா வைத்து அதற்கு 1/2 hour இங்கே உள்ள சட்டன் ரெசிடென்ஸ், பாடசாலை அவை எல்லாம் கூப்பிட்டு கதைக்கிறதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த முயற்சிகளை இறங்கி இருக்கின்றோம். 3வதாக நான் கூற வேண்டிய முக்கிய விடயம் என்னென்றால், 2009ஆம் ஆண்டு இறுதி போரின் போது 2008ஆம் ஆண்டு கடைசி மாவீரர் தின உரையில் தேசிய தலைவர் அவர்கள் கூறிய வார்த்தை இன்றும் எங்களுடைய காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய போராட்டத்தை புலம்பெயர் தமிழர்களுடைய கையில் அவர் வழங்கி இருந்தார். அவர் தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தார். ஏனென்றால் இன்று தாயகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாம் சிதறி அடித்து தங்களுடைய இருப்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் தான் இங்கு ஒற்றுமையாக ஒன்றிணைந்து இந்த கட்டத்தை அரசியல் ரீதியாக இன்று இங்க லண்டன்ல எங்களை போல ஒரு 400,000 ஜூரிஷ் மக்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய இதுக்கு எவ்வாறு ஒற்றுமையாக இருந்து போராடி இவ்வளவு கொலைகள் இதுகள் நடந்து கொண்டிருக்கவும் இப்பொழுதும் தாக்கலை செய்து கொண்டு இன்று வரையும் அந்த உணவுகளை கொண்டு போக விடாமல் தடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கண் முன்னாலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. ஐசிஜே எவ்வாறு தீர்ப்புகள் கூறியிருக்கின்றார்கள் என்றதையும் நேற்று அந்த டிபேட் நடந்து கொண்டிருந்தது. இவ்வளவு நடந்த பின்பும் இன்னும் போர்க்குற்றம் நடைபெறவில்லை என்றுதான் ஐசிஜே சொல்லியிருக்கிறார். அவர்கள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்களாக அங்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இதுகள் எங்களுக்கு ஒரு பாடம். நாங்கள் ஒரு சில இதுகளில் எவ்வாறு எங்களுடைய போராட்டத்தில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருந்தோமோ, காரணம் நாங்கள் ஒரு சில இதுகளில் நின்று ஒரு வசனங்கள்ல நின்று தூங்கி கொண்டு நிற்கிற பண்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த வசனங்கள்ல தூங்கி கொண்டிருக்காமல் ஜனநாயக ரீதியில அந்த நீரோட்டத்துல எவ்வாறு முதல் எங்களுடைய மக்களை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றிணைப்பது, 2வது அரசியல் ரீதியாக குறைந்தபட்சமாக எங்களுடைய இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்ற இதுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். போன முறை இதே பார்லிமெண்ட் ஸ்கொயர் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால மே 18 ஊர்வலம் நடந்தது. நான் போயிருந்தேன். அப்ப பார்க்கும் பொழுது பல எங்களுடைய மக்கள் 2000 பேருக்கிட்ட வந்திருந்தார்கள். பதாதைகள் தாங்கி இருந்தார்கள். வெள்ளக்காரர்கள் எல்லாரும் அதில் வந்து போய்க்க. ஆனா அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆங்கில துண்டு பிரசுரம் ஒன்று கூடி இருக்கவில்லை. இதை நான் அன்று அங்கு கூறியிருந்தேன். நாளையும் நான் போவேன். அவர்கள் இதுகளை ஆய்வினை செய்து ஏதாவது முயற்சியை எடுத்திருக்கிறார்களா, அல்லது ஒரு கடமைக்கு நாங்கள் ஒன்றை செய்தோம் என்றதுக்காக வந்துட்டு போறார்களா என்று பார்ப்பதற்காகவே நான் போவேன். இதுதான் எங்கள்ட இருக்கிற பிரச்சனை. நாங்கள் எங்களோட பிரச்சனையை பற்றி காய்ச்சி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்தவர்களுக்கு செய்யும் பொழுது அடுத்தவர்களுடைய மொழியில என்ன மாதிரி நாங்கள் அதை கொண்டு செல்ல வேண்டுமோ அதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலம், அதாவது ஒவ்வொரு நகர சபையிலையும் இதை கொண்டு சென்று
அந்த நகரத்துக்கூடாக பாராளுமன்றத்துக்கு நகர வேண்டும். எடுத்த உடனே நாங்க பாராளுமன்றத்திலாம் போய் நின்று தான் செய்வோம் இருந்தோம்னா அங்குதான் எங்களோட பிரச்சனை வருது. கீழே இருந்து நோக்கித்தான் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே ஒவ்வொரு எங்களோட தமிழாக்கள் கூட இருக்கிற இடங்கள்ல அந்த கவுன்சிலர் மேல பிடிச்சு எங்களோட எம்பி மேல பிடிச்சு இந்த நகர்வுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதற்கு நன்றி. திரு சசி மயில்வானோ மீது இருக்கிறீர்கள். மித்ரா, உங்களோட கடைசி அறிவுரைகள் ஏதாவது சொல்ல முடியாது. நீங்கள் மியூட்டில் இருக்கிறீங்க, இன்னும் மியூட்டில் இருக்கிறீங்க. இது ஒரு வகையான வேண்டுகோள் என்று வேணுமெண்டா வச்சுக்கொள்ளலாமன்னா, பாலா மாஸ்டர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதை நான் மேலோட்டமா நேரங்கிறது நான் டக்குன்னு தொட்டுட்டு இதுக்கு வரேன். என்னன்னு சொன்னா, அங்க எங்களுக்கு தானம் பெறாக்கள் இருக்கையில செஞ்சோலை இருந்தது, காந்தரூபன் அறிவுச்சோலை இருந்தது, பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு நவமறிவு கூடம் இருந்தது, இடுப்புக்கு கீழே பாதிக்கப்பட்ட பெண் போராளிகளுக்கு மயூரி இல்லம் இருந்தது. இப்படின்னு சொல்லி நிறைய இல்லங்கள் இருந்தது. கனகபுரம் ரோட்ல ஒரு முதியவர்களுக்கான இல்லம், தளிரண்டு சொல்லி நான் நினைக்கிறேன், தளிர் துளிரண்டு இருக்கணும், சிறு குழந்தைகளுக்கான இல்லம் என்று சொல்லி அங்க நான் ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தேன், தாயுமானவர் என்று சொல்லி தலைவரை பற்றி. ஏனென்று சொன்னா, அந்த இடத்தில ஆதரவற்றவர்கள் இல்லாட்டிக்கு அனாதைகள் என்ற வார்த்தைக்கான தேவையே இருக்கையில. அப்பா வேணுமா, தலைவர் உட்பட அங்க இருக்கக்கூடிய போராளிகள் உட்பட அத்தனை பேரும் ஒரு தகப்பனாக, தமையனா, மாமனா, மச்சானா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன உறவு உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமாவும் அவைகள் இருந்தவ. ஒரு தலைமை எப்படி அந்த சொல்லுவினமில்ல, அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளி என்று சொல்லுவினமில்ல. எங்களுடைய தலைவர்கிட்ட ஒரு அறம் இருந்ததால எங்களோட குடிகளிட்டையும் அந்த அறம் இருந்தது. அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆதரவா அங்க எல்லாரும் இருந்தவர். ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா, யார் எங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை கொடுத்து போராடி கை கால்கள் இழந்துச்சினமோ அவையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும். நாங்க எத்தனை காணொளிகள் பார்த்துட்டோம். முன்னாள் போராளி, முன்னாள் தளபதி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு முன்னால. ஆனா இதை விட நாங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் வேற ஒன்றுமே இல்லை. என்ன நாங்க கோயில்ல கொட்டினாலும் இதை விட எங்களுக்கு ஒரு பெரிய பாவம் இல்லை. அது ஒரு விஷயம். இந்த செஞ்சோலையில இருந்து, காந்தரூபன் அறிவுச்சோலையில இருந்து தப்பி வந்த பிள்ளைகள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும். நாங்க ஒரே இடத்துல இப்ப எங்களுக்கான தீர்வு, இதுவும் ஒரு வகையான போராட்டம் தான். இப்பவும் நாங்க போராட்டத்துல இந்த வெளியில வரையில எங்களோட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டுட்டே தவிர, இப்பயும் நாங்க ஒரு போராட்டத்துல இருக்கிறோம்ன்றதை நாங்க கருத்துல கொண்டுட்டு இருக்கணும். இது ஒரு வகையான போராட்டம், தீர்வு நோக்கிய போராட்டம். அதை என்னென்ன வகையில நாங்க போராட போறோம்ன்றது, இப்ப வெறுமனே தலைவர் என்றவர் ஒரு தனி நபர் இல்லை. அவரே சொன்னவர், வரலாறு தான் என்ற வழிகாட்டி என்று. தலைவர் என்றது ஒரு சித்தாந்தம், தலைவர் என்றது ஒரு கொள்கை, தலைவர் என்றது அவருடைய அறிவுரைகள். இது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்க 2009 தேங்கி நிக்காம, எங்களுக்கு ஒரு ஆள் வருவேர், அவர் வந்தா நாங்க எழும்பி போவோம். அது வரைக்கும் நாங்க மே 18 போய் கதைப்போம், மௌனாஞ்சலியை செலுத்துவோம், கண்ணீர் விடுவோம், வருவோம். கார்த்திகை 27 போய் கதைப்போம், கண்ணீரை விடுவோம், வருவோம் என்றுட்டு இருக்காம அந்த சித்தாந்தங்களை கொண்டு நாங்க இயங்கணும். 2009 நாங்க தேங்க கூடாது. இப்ப நந்தா அண்ணா சொன்ன மாதிரி அடிப்படை மட்டத்தில இருந்து நாங்க இயங்கணும். எங்கெங்கே எல்லாம் எங்களால இயங்க முடியுதோ அங்க இயங்கணும். அரசியல் ரீதியா இயங்குவோம், பொருளாதார ரீதியா இயங்குவோம். புறம்பெயர் தேசத்துல எதிர்காலம் இருக்கு, தமிழர்களுடைய எதிர்காலம் என்று சும்மா சொல்லல. எங்களால வாழ்வாதாரத்தை எவ்வளவு தூரத்துக்கு உதவி செஞ்சு உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க உயர்த்தணும். கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்யணும். அது தவிர மன ரீதியான ஆற்றுப்படுத்தல் நிறைய பேருக்கு தேவையா இருக்குது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு பத்திரிகை என்ற அறிவித்தல் ஒன்று இன்றைக்கு எல்லா இடமும் ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு அம்மாவினுடைய 3 பிள்ளைகளும் கணவரும் செல் தாக்குதல் இறங்கி இருக்கிறா, ஒரு தாய் மட்டும் வீட்டுல தப்பி இருக்கிறா. பிள்ளைகளுக்கு ஒரு 8, 5, 2 வயது இருக்கு. அப்ப அந்த தாயின் மனநிலை என்ன? அப்ப அவாக்கு நாங்க என்ன பதில் சொல்ல போறோம்? அப்ப ஒரே இடத்துல தேங்காம நாங்க அடுத்த இடத்துக்கு நகரணும். இன்னொரு விஷயம், இன்னொரு ஆக்களுக்கு இந்த ஏன் போராடினவ, ஏன் சண்டை பிடிச்சவ, நீங்க என்ன இருந்தாலும் திருப்பி கதைக்க கூட, இப்ப அமைதியா அவங்களோட வாழ்க்கைய கொண்டு போங்கன்ற ஆக்களுக்கு, நான் சும்மா இருக்கிற என்ன
ஒருத்தன் வந்து தள்ளி விட்டு கழுத்தாங்கட்டையிலேயே மிதிக்கிறான்னு சொன்னா, நீங்க அகிம்சையை போதிக்க வேண்டியது எனக்கு இல்ல, மிதிச்சவனுக்கு. அப்ப உங்களால எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டார்களுக்கு குரல் கொடுக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் குரல் கொடுங்க. எல்லாருக்கும் கதை இருக்கு. எல்லார்ட்ட வீட்டிலயும் ஏதோ ஒரு துக்கம் நடந்திருக்கு. நாங்க யாரோ ஒரு ஆள பறி குடுத்திருக்கிறோம். பாலா மாஸ்டர் சொன்ன மாரி மாத்தளன் ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு அப்படியே கிடந்த பிணக்குவியல்ல இந்த கால வச்சு தான் நாங்க ஓடி வந்தனாங்க. இன்னும் எங்கட கால்ல அந்த கறைகள் இருக்கு. அந்த கறைகள் எல்லாருக்கும் காட்டுங்க. எல்லாருக்கும் இந்த கதைகள போய் சொல்லுங்க. எவ்வளவு முடியுமோ, அவ்வளவு தூரம் சொல்லுங்க. யாருக்கு அரசியல் சார்ந்து செயற்பட இயலுமோ செயற்படுங்க. யாருக்கு இந்த கதைகள சொல்ல இயலுமோ போய் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் எங்களால இயங்க இயலுமோ, அவ்வளவு தூரம் தயவு செய்து இயங்குங்க. இந்த 17ஆம் தேதி, 18ஆம் தேதி மட்டும் நாங்க கதைச்சிட்டு இப்படியே போயிறக்கூடாது. நாங்க தொடர்ச்சியா இயங்கோணும், செயற்படோணும். இதுதான் ஒரு கோரிக்கை நிறைவா. நன்றி, நன்றி சகோதரி. உங்களுடைய வலிசுமந்த அனுபவங்களுக்கும் உங்களுடைய வேண்டுகோளையும் நாங்கள் மதித்துத்தான் சில கட்டங்களை நாங்கள் கடக்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் சொல்லிய இந்த பசி, பட்டினி, நோய், மக்களுக்கு ஒரு இடைவெளி இல்லாத தொடர்ச்சியான போர், பரவி வெடிக்கும் கொத்துக்குண்டு, பொஸ்பரஸ் குண்டு, சுட்டெரிக்கும் தீக்குண்டு என மொத்தத்தில் அந்த நேரத்தில் பாவிக்கப்பட்ட குண்டுகளை கூறும் பொழுது பாராளுமன்றத்தில் கூறப்பட்டிருந்தது, இலங்கை பாராளுமன்றத்தில். அது 14,400,000 கிலோ TNT அந்த இனப்புட கொலை நேரத்துல 2009ஆம் ஆண்டு பல முனைகளாலேயும் அரங்கேற்றப்பட்டுள்ளது என்பது. 14.4 டன் TNT என்றால் அது இருக்கிற அணுகுண்டுகளுக்குள்ள மிக பவர்ஃபுல்லான அணுகுண்டு. அது ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்லுவார்கள். அது இந்த அதோட பவருக்கு சம்பந்தமானது. அதுல உயிர் தப்பி வந்த மக்களைத்தான் நாங்கள் இன்றைக்கு சந்திச்சோம். அந்த இந்த குண்டு நேரங்கள்ல இப்ப ஹிரோஷிமா, நகசாக்கில நடந்ததுல விடக்கூட இந்த பல்குழாய் ஏவுகணைகள், ஏறுகணை முழக்கம், பஞ்சாவலங்கள், அரச பயங்கரவாத நெருப்பு ஊடகம் என ஒரு அகோர எரிநிலத்தில் நம்ம சங்காரம் பண்ணி நாங்கள் அதை இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். மருந்தை இல்லாமல், சிகிச்சை இல்லாமல் மறித்தவர்களும், மறிக்க முடியாதவர்களும், அரைகுறை சிகிச்சையுடன் தப்பியவர்களும், மற்றவர்களுக்காக உயிர் தப்பியோரும் இன்று பாரிய குற்றங்களுக்கு நீதி வேண்டி வலி சுமந்து சாட்சியலாக இன்றைக்கு இறந்து உயிர் வாழ்கிறார்கள். இனவாழிவு போரை சட்டவிரோதமாக நடத்திவிட்டு சர்வதேச குற்றவாளியாக பாரிய பொறிமுறையை தாங்கொண்ணாது அரசு தள்ளாடுகிறது. அப்பாவி மக்களை ஒடுக்கி ஓரங்கட்டி வீறு கொண்ட அரச பயங்கரவாதம் வீரியம் வந்து இன்றைக்கு விதாண்டாவாதம் பேசுகின்றது. ஒன்று மூன்றாம் என்று ஒதுங்கி நின்ற பணிந்த மக்களை மீண்டும் அவர் சுயவாழ்வுக்கு திரும்ப விடாமல் படைகள் இடையூறாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு கஞ்சி கூட குடிக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு எங்களோட மக்கள் அவலப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாடு மேய்க்கிறதுக்கு உரிமை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய தன்மானம், எங்களுடைய அரசியல் உரிமைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு எந்த இடத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் மீள ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். குற்ற விசாரணை, நில பறிமுதல், காணாமல் போனோர், போர் விதவைகள், அரசியல் கைதிகள் என உரிமை குரல்கள் பல விதத்தில் ஒலிக்கின்றது. உலகத்திலே சிறந்த போராட்ட இயக்கமாக கருதப்பட்டவர்கள் இன்றைக்கு நயவஞ்ச அரசியல் களத்தில் பலிக்கடாய்களானார்கள். இறுதி வரை சரணடையாத தியாக உள்ளங்கள் வீரமணத்தின் அழிவுக்குள் பல காவியங்களை படைத்தனர். மக்களே சாட்சியானார்கள். தமிழ் தேசிய போராட்டம் பல வடிவங்களை கண்டது. தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட நீர் ஆகாரமற்ற உண்ணாவிரதம் தெளிவனை தாண்டி தொடர்கிறது. அரவிந்தன் என்று ஒரு போராளி 10 நாளாக உண்ணாவிரதம் இருந்ததை கூட நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். பள்ளிக்கூட மாணவர் போராட்டம் பல்கலைக்கழக வரையும் சென்றது.
இப்படி போராட்டங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மட்டங்களிலும் பல வேதனைகள், பல உரிமைகள் மறுப்பு, எல்லா வகுப்பினருக்கும், எல்லா சாதியினருக்கும் ஒடுக்குமுறையை உள்ளடக்கிய ஒன்று ஒன்று ஒருமித்த களங்களின் வெளிப்பாடுதான் இந்த தேசிய விடுதலை போராட்டம். அன்று ரத்தம் சிந்தும் அரசியலை முனைப்படைந்தது. மற்ற போராட்டங்களை விட முதன்மை அடைந்திருந்தது. இன்று அந்த போராட்ட வடிவங்கள் முதிர்ச்சி அடைந்துள்ளது. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கி நாங்கள் போக வேண்டுமா இருந்தால் அதுக்கான கடமைப்பாடுகளும் பல உள்ளன. இப்ப நாங்கள் தூய்மையாக, நேர்மையாக, வீரம், கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு எல்லாத்தோடையும் இருந்தால் கூட முக்கியமானது நாங்கள் சகோதரங்களாக சந்திக்கிறது, எல்லாரும் சேர்ந்து கடமைகளை ஷேர் பண்றது. சகோதரி சொன்ன மாதிரி அந்த மாற்றங்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு, அவங்களோட பங்களிப்புகளை உள்வாங்குறதுக்கு நாங்கள் பிரச்சாரங்களை மீண்டும் முடுக்கி விட வேண்டிய ஒரு தேவை கூட இன்றைக்கு வந்திருக்கிறது. புதிய தீவிரத்துடன், ஒரு செயலூக்கத்துடன் சர்வதேச சட்டம், ராஜதந்திரம் போன்றவற்றை நாங்கள் அரசியல் பணிப்புரையாக முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்துள்ளது. சாத்வீக போராட்டங்கள், பரிந்துரைகளுடன் ஒரு மீளும் பரிணமித்து தான் இந்த விடுதலை வைக்க முன்னெடுக்க வேண்டியுள்ளது. தேசியம், தாயம், தன்னாட்சி என்ற கோட்பாடுகள் வட்டுக்கோட்டையில் ஆரம்பித்திருந்தாலும் அது திம்புவில் உறக்க கூறப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் அதுக்காக ஆதரவு கொடுத்து கொண்டு வர்றது அவருடைய நிலைப்பாடை மீளும் மீளும் உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு சத்தியம் எமக்கு சாட்சியாக நிற்கின்றது, வரலாறு எமக்கு வழிகாட்டியாக நிற்கின்றது. நாங்கள் துணிந்து முன்னேறுவோம், போராடுவோம். நன்றி. இதில் பங்கு பெற்றவர்களுக்கு இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நான் டாக்டர் புவியை அழைக்கிறேன். நன்றி. I am speechless today, listening to Mitra and பாலா மாஸ்டர் இந்த நேரடி சாட்சியங்களை கேட்டது மிகவும் மன வருத்தத்தை அளிப்பதுடன், நாங்கள் இதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கான முயற்சிகளை ஈடுபட வேணும் என்று பரம்நந்தாவும் மித்ராவும் சில இதுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதுகள் தான் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் தொடர வேணும். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதும், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படாமல் காணாமல் போன மக்களின் போராட்டம் தொடர்ந்து 1000 நாட்களை தாண்டியும் தொடர்ந்து நடைபெற்று கொள்வதற்கு எதுவித பலனும் இல்லாத மாதிரி தான் இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணுமோ ஒருவரும் தங்களால் என்ற முயற்சிகளை செய்ய வேணும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த குறுகிய நேரத்தில் இணைந்து கொண்ட மித்ராவுக்கும் பாலா மாஸ்டருக்கும் நன்றியும். இதை நாங்கள் இந்த வரலாறுகளை கட்டாயம் பதிய வேணும் என்பது முக்கியமானது. அதுதான் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் இன்றைக்கு அதை நாங்கள் கூட்டியிருந்தோம். அதுக்காகத்தான் வரலாற்று மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது, தமிழர் வரலாற்று மையம். அதில் சேர்ந்தவர்களும் இந்த தங்கள் வரலாறுகளை, ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, அங்கிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு அவர்களோட வரலாறுகள் இப்பொழுது பதியப்படாவிட்டால் அவை மறைக்கப்பட்டும் போய்விடும். ஆகவே ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்றதை, மித்ரா 10 வயதில் அந்த தன்னுடைய அனுபவங்களை இன்னும் அந்த நேற்று நடந்த மாதிரி வச்சு மனதில் சொல்லுகின்றார். அது எவ்வளவு அவர் பாதித்திருக்கலாம் அந்த சிறு வயதிலே. அவர்களை பார்த்தபொழுது மிக கவலையாக இருந்தது. அதே மாதிரி எத்தனையோ சிறுவர்கள் இங்கு வந்து தமது கல்விகளை தொடர்ந்து இருக்கின்றார்கள், நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இதுகளை, வரலாற்றை பதிந்து ஒரு நாளைய சமுதாயத்தில், இந்த நாட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ, ஏன் ஒரு பிரதமராக கூட ஒரு நாளைக்கு இவர்கள் வந்து இதற்கான முடிவை பெற்றுத்தர வேணும் என்பதை கேட்டுக்கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் உதவி சேவையின் சார்பில் நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.